கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ கடந்த சில வாரங்களாக நற்குண இயல்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அட்ரிபியூட்ஸ் ஆஃப் கிரேசஸ் அப்படிங்கிற தலைப்பில் நற்குண இயல்பு அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு சார்ட்டு, அந்த சார்ட்டை குறித்த காரியங்களை நாம் விளக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதோட தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்னா, உயர் பிரதான குணநலன்கள் அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். அதே போல தாழ்நிலை பிரதான குணநலன்களையும் நாம பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம செகண்டரி கிரேஸ் 2ஆம் நிலை குணநலன்களை குறித்து பார்த்திருக்கிறோம். அப்ப முதலாம் நிலை குணநலன்கள், 2ஆம் நிலை உயர் பிரதான குணநலன்கள், அதே போல தாழ்நிலை பிரதான குணநலன்கள், 2ஆம் நிலை குணநலன்கள், இவையெல்லாம் 3 கூட்டாக இயங்கும் போது 3ஆம் நிலை குண இயல்புகள் உருவாகுது அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்திருக்கோம். அப்ப இந்த 3ஆம் நிலை குணநலன்கள் அட்டவணை 5ல இருக்கக்கூடிய காரியங்களா இருக்குது. அது ஒரு 14 குணநலன்கள் இருக்குது. 3ஆம் நிலை குணநலன்கள். அத கடந்த வாரத்துல நாம பார்த்தோம்னா, இந்த 3ஆம் நிலை குணநலன்கள் அப்படிங்கிறப்போ, இது இந்த குணப்பண்பு குறைந்ததுனா எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும்? ஒருவேளை மிதமிஞ்சி போச்சுன்னா எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும்? அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். சரியான விதத்துல பேலன்சிங்கா இந்த குணநலன்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது நல்ல விதமாக பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம பார்த்திருக்கோம். அப்ப இந்த விதத்துல முதலாவது குணநலம் பணிவு நயம் அப்படிங்கிற காரியம் குறித்து நாம பார்த்தோம். 2வது வைராக்கியம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்த்தோம். கடந்த வாரம் பார்த்தது. 3வது பார்த்தோம்னா நடுநிலையோடு இருத்தல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம கடந்த வாரம் பார்த்திருக்கோம். இப்ப நாம அந்த தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம இப்போ பார்க்கிறோம். 4வது இருக்கிற அந்த 3ஆம் நிலை குண பண்பு அப்படிங்கிறப்போ கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத நாம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவரோட சித்தத்தை முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவது இல்லையா? நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தம் இருக்கும். அப்ப மற்றவருடைய சித்தத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றும் போது அவருக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதான் கீழ்ப்படிதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு டெஃபினேஷனா இருக்குது. மற்றொரு சித்தத்தை இப்போ இப்ப நாமெல்லாம் தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம்? தேவனுக்கு நம்மளை பிரத்யேகமா பிரித்தெடுத்து பிரத்யேகப்படுத்தி தேவ சித்தத்தையே நாம் செய்வோம் என்று சொல்லி நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். அப்போ தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அது ஒரு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது பிள்ளைகளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், சித்தம் இருக்கும். அதனால பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னா, அப்ப பெற்றோரோட சித்தத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படி நிறைவேற்றும் போது அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது இன்னொருவரோட சித்தத்துக்கு முழு மனதோடு அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிகிறது, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம் தான் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, இந்த கீழ்ப்படிதலை கொடுத்து வேதாந்தத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம படிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றெல்லாம் நாம படிக்கிறோம். அப்ப இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து ரோமர் 16:19 என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ரோமர் 16:19 படிக்கலாம். ரோமர் 16:19 நம்ம என்ன சொல்லுதுன்னு நாம படிக்கலாம். படிக்கிறீங்களா? ரோமர் 16:19 என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று அங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு. இப்ப தேவனுக்கு அந்த கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது அப்படிங்கிறாரு. ஆனாலும் கூட அது சொல்லும்போது, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறார். தேவனுடைய பிரமாணங்களுக்கும் உடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் நீங்க கீழ்ப்படுகிறீங்க. கீழ்ப்படுகிற காரியங்களை மற்ற எல்லாருக்கும் தெரியும்படிக்கு அது தெரிய வந்திருக்குது.
ஆகையினால உங்களுக்கு குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப இதை குறித்து இன்னொரு விதம் சொன்னா யெஷுவா சொல்றாரு. உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவுது என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அப்ப சத்தியவசனம் கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற அந்த குண பண்பு இயல்பு மற்றவர்கள் மத்தியிலே பிரகாசிக்க செய்யக்கூடியதா இருக்கும். அதுதான் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்றாரு. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் இப்படி தேவனுக்கும், அவருடைய கிறிஸ்துவுக்கும், அவருடைய வசனங்களுக்கு நீங்க கீழ்ப்படிதல் குறித்து நாங்க சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த கீழ்ப்படிதல குறித்து ஒரு காரியங்களை விசேஷித்தமாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? நன்மைக்கு ஞானிகளா இருக்கணும். தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியத்துல நம்ம தேவனுடைய ஒரு கட்டளை என்ன? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக சொல்லியிருக்கிறாரு. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் செய்யணும். மற்றவர்களிடத்தில் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு அப்படின்னாவே நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப மற்றவர்கள் நன்மை செய்யும் போது அந்த நன்மையான காரியங்களை கூட இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? நன்மை செய்யும்போது ஞானேந்திரியமா செய்யணுங்கிறார். நன்மைக்கு ஞானிகளா இருக்கணும் அப்படிங்கிறார். ஆகையினால் நன்மை செய்யறோம், உதவி செய்யறோங்கிற பேர்ல அநேகர் என்ன பண்றாங்க? பிறரை கெடுக்கக்கூடியவர்களாக, சோம்பேறியா ஆக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கிறாங்க. அநேக சந்தர்ப்ப சூழ்நிலையில நன்மை செய்யணும் விரும்பி செய்யும்போது ஏமாற்றப்பட்டு போய்விடுகிறார்கள். இவர்களை எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள். ஆகையினால தான் அவர் என்ன சொல்றாரு? நன்மை செய்யறதுல கூட ஒரு ஞானேந்திரியமா செய்யணும் அப்படின்னு அங்க பவுல் சொல்றதை பார்க்கிறோம். அதே போல தீமைக்கு பேதைகளா இருக்கணும். தீமை செய்யறது, நாம தீமை செய்றோம் அப்படிங்கிறது, நம்ம ஒருவேளை நாம செய்யக்கூடிய தீமை செய்தோமானா, அது நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய காரியங்களா இருக்கும். பேதைகள்னா யார சொல்லுவாங்க பேதைகள்னு? ஒண்ணும் தெரியாதவங்க, அறியாதவங்க இல்லையா? இவ்ளோ பேதையரா இருக்கிறானே, இவ்ளோ ஒண்ணும் தெரியாம பேதைகளா இருக்கிறானே அப்படிலாம் நம்ம ப ப சிலர சொல்லுவோம் இல்லையா? இப்படி புரியாதபடி ஒரு பேதையா இருக்கிறானே அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ தீமையான காரியங்களுக்கு இப்படி பேதைகளா இருக்கணும். அதுக்காக தீமை செய்யணும்னு கிடையாது. தீமை செய்யலாம். ஆனா பேதைகளா இருக்கணும். இப்படி பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. தீமையான காரியங்களை செய்வதில தீமையான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த அறியாமையினால செய்த காரியங்களா இருக்கும். நம்மள அறியாமயே செய்த காரியங்களா இருக்குமே ஒழிய, தெரிந்தே செய்யக்கூடிய காரியங்களா அது இருந்துறக்கூடாது. அறியாமலே எப்படி செய்றோம்? சில காரியங்கள நடந்து போறோம். நடந்து போறது தெரியாதவனும் ஒருத்தன் கால மிதிச்சிடுறோம். நம்ம நல்லா செருப்பு போட்டிருப்போம். அவங்க செருப்பு போடாம இருப்பாங்க. கால மிதிச்சிடுறோம். இது இது ஒரு தீமையான காரியங்கள் தான் இல்லையா? அப்ப இந்த தீமையான காரியங்கள செய்யும்போது வேணும்னே மிதிக்காதபடிக்கு, அது என்ன பண்ணும்? இது அறியாமையினால, தெரியாமையினால செய்தா இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாரி தீமையான காரியங்களுக்கு பேதைகளா இருக்கணும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு தீமையான காரியங்களிலும் ஈடுபட்டு விடாதபடிக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். பேதைகளா இருக்கணும். அப்படிங்கிறத அங்க சொல்றத நான் பார்க்கிறோம். அதே சமயத்துல நன்மையான காரியங்களை செய்யறதுலயும் விழிப்புள்ளவர்களாக, இங்க ஒரு ஞானேந்திரியம் உள்ளவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த விதமா ஞானேந்திரியம் உள்ளவராக இருந்தாரு. எல்லா இடங்களுமே நன்மை செய்யக்கூடியவரா இருந்தாரு. அற்புத அடையாளங்களை செய்தாரு. அதே சமயத்துல பரிசேயர்கள் அற்புத அடையாளங்கள் எனக்கு வானத்திலிருந்து எனக்கு அடையாளம் காட்டு. அப்ப நாங்க நம்புறோம். அப்படிலாம் சொல்லும்போது அவர் காமிச்சாரா? வெளிப்படுத்தினாரா? அப்ப அங்கே ஞானேந்திரம் உள்ளவராக அங்க இருந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம ஒ செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அப்ப நன்மை செய்யக்கூடிய காரியங்களையும் கூட நம்ம என்ன பண்ணணும்? ஞானேந்திரியமா இருக்கணும் இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப சத்தியவசனம் கீழ்ப்படிகிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அ அந்த காரியங்களிலும் ஞானேந்திரியம் உள்ளவர்களாக யெஷுவா சத்தியக்காரரை கீழ்ப்படிந்தார். மரணம் பரியந்தம் உண்மைத்துவம் உள்ளவராக இருந்தார். ஆனாலும் அந்த காலகட்டத்தில தேவனுடைய சித்தமானது என்னது? தேவனுக்கு பிரியமானது என்னது என்று பகுத்தறிந்து, ஞானேந்திரம் உள்ளவர்களாக எங்கும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிந்தார். அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள நம்ம பார்க்கிறோம். அநேகர் அவரை குற்றப்படுத்த நினைக்கும்போது கூட, ஞானமாக அவர்களுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நன்மையான காரியங்களுக்கு ஞானிகளா இருக்கணும். ஏன்னா மற்ற யாரும் அவரை ஏமாற்றி விடாதபடிக்கு இருக்கணும். இப்ப இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அவரை வந்து வஞ்ச புகழ்ச்சியா புகழ்ந்து, ராயனுக்கு வரி குடுக்குறது சரியோ? தவறோன்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லையா? ஆனா அந்த வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். "நீர் தேவனிடத்தில் வந்தவர், நல்லவர். அதேபோல உங்களுக்கு யார குறித்தும் உங்களுக்கு கவலை இல்ல. நீங்க முகதாட்சணியமே பார்க்க மாட்டீங்க."
அப்பெல்லாம் ஒரு புகழ்ச்சியா சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இந்த கேள்வி கேட்கறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வரி கொடுக்கலான்னு சொன்னா அப்ப நீ தேவனிடத்தில் வந்தவர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. வரி கொடுக்க வேண்டாம்னு சொன்னா ராயனுக்கு விரோதின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அவரை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல செய்றாங்க. அப்ப அவரு அந்த இடத்துல எப்படி ஞானமாய் பதில் சொன்னாரு அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ராயனுடைய ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி ஞானேந்திரியம் உள்ளவராக அங்க இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் கூட ஞானேந்திரியம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி அங்க பவுல் அப்போ சொல்றதை நாம பார்க்கிறோம். சரி, 2 கொரிந்தியர் 10ல 5, 6 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ல 5, 6. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். அப்போ எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கும் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அப்ப நம்மிட தோன்றக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், தர்க்கங்கள், விவாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு அந்த எல்லாமே நிர்மூலமாக்கும். நம்மகிட்ட எந்த ஒரு மேட்டுமையான எண்ணங்களோ பெருமையான சிந்தனைகளோ வந்து விடாதபடிக்கு அதெல்லாம் நிர்மூலமாக்கி எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களா நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க பவுல் வசனம் அழகா சொல்றாருங்கிறத பாக்குறோம். அப்ப நாம நம்முடைய கீழ்ப்படுதல் யாருக்கு இருக்கணும்? பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய யெசுவா கிறிஸ்துவுக்கும் நம்ம கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது அங்கே வலியுறுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய எல்லா எண்ணங்களும் நம்மகிட்ட மேட்டுமையான எண்ணங்கள், பெருமையான கற்பனைகள் எல்லாமே இருக்கும். பெருமையான காரியம் எல்லாமே இருக்கும். எல்லாத்துமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நாம இருக்கணும்னு சொல்றதை பார்க்கிறோம். அதே போல இந்த கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது இந்த கீழ்ப்படிதல் எப்போ நிறைவேறும்? மரணம் பரிந்தும் உண்மைத்துவமாய் இருந்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். யெசுவா கிறிஸ்து மரணம் பரிந்தும் உண்மைத்துவமாய் இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தார். அப்ப அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கிறிஸ்தவ சகோதரியும் மரணம் பரிந்தும் உண்மைத்துவமா இருந்து கீழ்ப்படிதலை காட்டக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி கீழ்ப்படிதலை காட்டக்கூடியவர்களாக பரிசுத்தவான்கள் இருந்ததுனால அவர்கள் என்ன கிடைக்குது? அழியாமை, கீழ்ப்படியாமைக்கு சாகாமை. தண்டனை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இவர்களை ஆயத்தம் பண்ணுது. இவர்கள் அவங்களை தகுதிப்படுத்துறாரு தேவன் வந்து. ஆமா, இவர்கள் தங்களுடைய காரியங்களை எல்லாத்தையுமே தேவனுக்கு கீழ்ப்படுத்துறதுனால கீழ்ப்படுத்தி சகலத்தையும் அவரு கீழ்ப்படுத்தி தன்னைத்தானே தாழ்த்தினதுனால நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இவர்கள் ஆயத்தமா இருக்கிறோம். எதுக்கு? கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியிலும் தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோம். எல்லா கீழ்ப்படியாமைக்கும் சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இவர்களை ஒரு தகுதியாம்சத்துக்கு அதெல்லாம் கொண்டு வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நமக்கு அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் ஓட்டம்லாம் முடிந்து விட்டாலும் கூட இந்த காலகட்டத்தில் நாம் தேவனுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த பிரதிஷ்டையில எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அவர்கள் பிரதிஷ்டை பண்ண அதே விதமாக தான் நாமளும் பிரதிஷ்டை பண்றோம். காலங்கள் வேற, நமக்கு கிடைக்கிற சூழ்நிலைகள் வேற. அவர்கள் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு இப்ப கிடையாது. ஆகையினால் அதற்கு தகுந்த விதமாக தான் தேவன் நமக்கு அந்த ரிவார்ட்ஸை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப இப்போ ஓடக்கூடிய சத்திய சகோதரர்கள் எல்லாருமே அவர்களும் கூட கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எல்லா எண்ணத்தையும் என்ன பண்ணும்? சிறைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். நிச்சயமாவே நாமளும் மனம் வந்து உண்மைத்துவமா இருக்கும்போது நாம தேவனுடைய ராஜ்யத்துல அவர்களுக்கு கீழே இருந்த பரிசுத்தவான் மூப்பராகி பாத்திரவங்களுக்கும் வாலிபராக பாத்திரவங்களுக்கும் கீழ்ப்பட்டவர்களாக இருந்து திரும்ப கொடுத்துல ஆசீர்வாதங்களை மனுமக்களுக்கு கொடுக்கும்படிக்கான ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தகுதியாக்கி கொள்ளணும். எதன் மூலமாக? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிவதன் மூலமாக நாம தகுதியாக்கி கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களின் முதன்மையாக இருக்கிற விரும்புகிறவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறார். முதல்ல ஊழியக்காரனா இருக்கணும். அப்பதான் நீ முதன்மையா இருக்க முடியும். உன்னை அழைத்த அழைப்புக்கு தகுதியானவனா ஆக்கணும்னா நீ எல்லாத்துக்கும் ஊழியக்காரனா இருக்கணும் அப்படிங்கிற சொல்றதை பார்க்கிறோம். அவரும் அதை செய்து காமிச்சார். ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால்
நீங்களும் ஒருவரோட கால்களை ஒருவர் கழுவுங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு பார்க்குறோம். அப்ப நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் இது போல ஊழியம் பண்ணுங்க. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யறதுக்கு அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்தாரு. அதுபோல நீங்களும் கொடுங்கன்னு சொல்றதை நம்ம பார்ப்போம். அப்ப கர்த்தர் பிள்ளைகள் எதிர்காலத்திலே அடைய போகிற அந்த ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையான அந்த காரியங்களுக்காக என்ன பண்ணோம்? இந்த காலகட்டத்திலே யார் யார் தங்களை கீழ்ப்படுத்தி கிரு பிதாவுக்கும் கிறிஸ்துவும் கீழ்ப்படுத்தி கீழ்ப்பட்டவர்களாக இருந்து சத்திய சகோதரர்களுக்கு ஊழியம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த தகுதி அம்சத்தை பெறக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது இது 3ஆம் நிலை குண பண்பாக இருக்குது. இந்த கீழ்ப்படிதல் ஒருவேளை குறைவாக இருக்குமானால், இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே இருக்காது, அதுல டிஃபரன்ஸ் இருக்கும். ஒருவேளை குறைவாக இருக்குமானால் அப்ப எந்த விதமான காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதலுக்கு ஆப்போசிட் என்ன? கீழ்ப்படியாமை, இல்லையா? கீழ்ப்படிதலுக்கு ஆப்போசிட் கீழ்ப்படியாமை. அப்ப கீழ்ப்படியாமைங்கிறது எதிரானதை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தும். நான் யாருக்கு கீழ்ப்படியும் நினைக்கிறோமோ அவருக்கு எதிராக நம்ம செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல அவருக்கு எதிராக செயல்படக்கூடியதுல ஒரு விருப்ப துணிவு இருக்கும். அப்ப எதிராக செயல்படுறோம், விருப்ப துணிவா இருக்குன்னா அங்க என்ன இருக்கும்? நிச்சயமா பாவம் நிறைந்த தன்மை இருக்கும். அப்ப கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு பாவமா இருக்கிறது. ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தான் என்று நாம வேதத்தில் படிக்கிறோம். கீழ்ப்படியினால பாவம் செய்ததுனால இப்படி சகல மனுக்களும் அந்த பாவத்திற்கு உட்பட்டவர்களா இருக்காங்க. எல்லார் மேலும் அந்த மரண சாவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படிதல் முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அந்த கீழ்ப்படிதல் கம்மியா போச்சுன்னா படிப்படியாக யாருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அவருக்கு கீழ்ப்படியாதபடி அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்போம். எதிராக செயல்படும் போது ஒரு விருப்ப துணிவு வர ஆரம்பிக்கும். அப்ப அங்க பாவம் உள்ள நுழைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சாத்தான் அது போலதான், அவன்கிட்ட பாவம் வந்தது, கீழ்ப்படியாமை அந்த காரியம் வந்ததுனால சாத்தான உடனே எடுத்த உடனே அவன் துணிகரமா பாவம் செஞ்சு போயிருக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுடைய கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே டெவலப் ஆயிட்டே போயிருக்கும். அவனுடைய எண்ணங்கள்ல சிந்தனைகள் அப்படி ஒரு பேராசை வளர்த்து கொண்டதுனால கீழ்ப்படியாமைக்குள்ள போய்விட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, எபேசியர் 2:2 படிக்கிறோம். எபேசியர் 2:2. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றாரு? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறார். அப்போ முற்காலத்துல உலக வழக்கத்தின்படியாக தான் நாமளும் இருந்தோம். ஏன்னா இதே சடங்காச்சாரங்களுக்குள்ளும் பலவித விக்கிரக ஆராதனைகளும் பாவைகளுக்குள்ளும் இருந்தோம். அந்த கீழ்ப்படியான பிள்ளைகளிடத்தில் யாரு கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. யார் ஆகாயத்து அதிகார பிரபு? சாத்தானும் அவனோடு சேர்ந்த விழுந்து போன தூதர்களும் ஆகாயத்து அதிகார பிரபுவா இருந்தாங்க. அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு தான் கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். அந்த காலத்தில் நாமும் அப்படித்தான் இருந்தோம். ஆகாயத்து அதிகார பிரிவாகிய சாத்தானுக்கு கீழ்பட்டிருந்தோம். நம்முடைய மாம்சம் மனசு எதை விரும்புதோ அதே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த மாபெரும் தயவுனாலே இரக்கத்தினாலே நமது பாவங்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு வருஷம் மூலம் கிருபையாய் மன்னித்திருக்கிறாரு. நம்ம எடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. சத்தியத்தை வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவனோடு ஒரு இசை விளக்கத்துக்கு நாம வந்திருக்கிறோம். அப்ப அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது படிப்படியா நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே போய் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவும் கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும். நமது மாம்சமும் மனதும் விரும்பதை செய்யாதபடிக்கு கிறிஸ்துவின் சித்தம் என்ன, பிதாவின் சித்தம் என்ன, அதே நிறைவேற்றும்படிக்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிய காரியங்கள்ல குறைபட்டதானால் அவர்களுக்கு எதிராக சாத்தானை போல அவர்களுக்கு எதிராக விரோதமாக
நாம் துணிகரமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆயிடுவோம். அது படிப்படியா நம்மளே வளர்ந்து கொண்டே போகும். அப்ப கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது படிப்படியா போயிருந்து இறுதியிலே பாவத்துக்கு போயிருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு சொல்லும் கூட இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப இது முதல்ல எங்க ஆரம்பிக்குது பாவம்? இச்சை அப்படிங்கிற காரியத்துல, எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, நம்முடைய பார்வையில அதுல எழும்பக்கூடியதா இருக்குது. அது படிப்படியா பாவத்தை பிறப்பித்து இறுதியிலே பாவத்தின் விளைவாக மரணத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுபோல ஏவாள்ட்ட வந்தது. ஏவாளுடைய காரியங்களை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த கனி பார்ப்பதற்கு இன்பமும் அழகும், புசிப்பதற்கு இன்பமும், இச்சிக்கப்படத்தக்க கனியுமாய் இருக்கிறது என்று கண்டு பசித்து பறித்து புசித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல பாவம் எங்க உள்ள நுழையுது? இச்சை. அப்ப தேவன் சொல்லியிருக்காரு சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கீழ்ப்படியாமை அங்க உள்ள நுழைய ஆரம்பிக்குது. எதன் மூலமாக? இச்சையின் மூலமா நுழைய ஆரம்பிக்குது. அப்ப கீழ்ப்படியாமைங்கிறது யாருக்கு கீழ்ப்படியணும்னு நாம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமோ அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்போ அத செய்யும்போது கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் விருப்ப துணிவு வந்துரும். பாவம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி. அதிலே 5, 6 பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறார். அப்ப கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் யார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? கீழ்ப்படியாமை பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிறப்பு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இல்ல? பிரதிஷ்டை பண்ணவிட்டாலும் கூட தேவனுடைய சிருஷ்டிக நாம் அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு இருந்தாங்கன்னா கூட அது என்ன பாவமான ஒரு காரியம், அநீதியான ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப கீழ்ப்படியாமை தேவனுக்கு கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலும் ஒரு அநீதியான காரியமாக ஒரு பாவமான காரியமா இருக்கிறது. அப்படி கீழ்ப்படியாமைக்குள்ள வருகிறஇடத்துல யாரு கிரியை நடப்பிக்கிறாங்க? ஆகாயத்து அதிகார பிரபு ஒரு சாத்தானும் விழுந்து போன சாத்தான் பட்சத்தில் இருக்க அந்த விழுந்து போன தூதர்களும் அவரிடத்துல கிரியை நடப்பிக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்தபடி பிள்ளையின் மேலே தெய்வ கோபாக்கினை வரும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஆகையில ஒருவன் உங்களை வீண் வார்த்தைகளால மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீங்க. யார் யார் கீழ்ப்படியாமைகள் நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு பங்காளி ஆகாதிருங்கள் அப்படிங்கிறார். அப்போ கீழ்ப்படியாமையான கிரியைகளை என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. எபேர் 5:3 படிச்சோம்னா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாக உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த பேரை கூட சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பக்கம் போகவே போகாதீங்க. அவர்களோடு அப்படிப்பட்டவர்களோடு எந்த ஒரு சம்பாஷணையும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்படியே வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம் தகாதவைகள் அப்படிங்கிறாரு. ஏன்னா அநேகருக்கு ஹாஸ்யமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு சில வம்பான வார்த்தைகள், புத்தீனமான வார்த்தைகள் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஜோக் அடிக்கிறங்கிற பேர்ல டபுள் மீனிங்ல பேசிட்டு இருப்பாங்க. அசுத்தமா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தகாத காரியங்கள் அப்படிங்கிறாரு. வம்பு, புத்தீனமான பேச்சு அப்படிங்கிறாரு. பரியாசம் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரியாசம் பண்ணிக்கிறது, கேலி கிண்டல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தகாத காரியங்கள் என்று அங்கே சொல்கிறதை நாம பார்க்கிறோம். எது தகும் அப்படிங்கிறாரு? ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படிங்கிற சொல்றாரு. அதே போல விபச்சாரக்காரனும் அசுத்தனாவது விக்கிரகாரனுக்கான பொருளாசைக்கானாவது தேவனுடைய ராஜ்யமாய் கிறிஸ்துவ ராஜ்யத்தில் சுதந்திரம் அடையவில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் தான் கோபாக்கினை வரும். அப்ப இந்த செய்கை எல்லாமே கீழ்ப்படியாமைக்குரிய செய்கைகளாய் இருக்கிறது. அசுத்தம், விக்கிரகாராதனை, பொருளாசை ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா அதுவும் ஒரு கீழ்ப்படியாமைன்னு ஒரு செய்கையாய் இருக்கிறது என்று அப்போ சொல்ல பவுல் சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். அப்ப கீழ்ப்படியாமை வரும்போது தேவ கோபாக்கினை வரும். அதன் விளைவுக்கு நமக்கு மோசமான விளைவுகளை தான் அது கொண்டு வரும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, எபிரேயர் 4:11 படிக்கலாம். எபிரேயர் 4:11.
நீங்க எடுத்தீங்கன்னா படிக்கலாம். ஆ. என்ன சொல்லலாம் பார்த்தோம்னா, அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு, இல்லையா? ம். ஆமா. இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்கும். எந்த இளைப்பாறுதல? தேவனுடைய ராஜ்யத்துல யெகோவா கிறிஸ்துவோட சுதந்திரமாலே ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை பிரவேசிக்காதபடிக்கு, பிரவேசிக்கக்கூடிய காரியங்களை நாம விட்டு விடாதபடிக்கு, இல்லையா? அப்படிப்பட்ட ம். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம அத பிரவேசிக்கும்படிக்கு குறிச்சு ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருக்கணும். இருக்கணும். ஆமா. ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. எந்த எந்த ஜாக்கிரதை? இதுக்கு முன்னால பார்த்தோம் இல்லையா? வம்பு, ம். புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள் அப்படிங்கிறார்ல. அப்படிப்பட்ட ஆமா. காரியங்களை செய்யாதபடிக்கு விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும். அதெல்லாம் கீழ்ப்படியாமைக்கான செய்கையா இருக்குது. அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைக்கான செய்கைகளை யார் செய்றாங்களோ, அந்த கிரியைகள் யார் மூலமா வருது? சாத்தான் மூலமாக வரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது குறையும் போது, அங்க கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு காரியம் அங்க வரக்கூடியதா இருக்குது. அந்த கீழ்ப்படியாமை வந்ததுன்னா, இந்த தேவன் யாருக்கு கீழ்ப்படியணும்னு நம்ம உடன்படிக்கை பண்ணுமோ, அவருக்கு எதிரான செய்கையா இருக்கிறது. அந்த எதிரான செய்கை விருப்ப துணிவோடு செய்யும்படிக்கு ஆயி போயிரும். அது நிச்சயமாவே பாவம் நிறைந்த ஒரு தன்மையை நம்மிடத்துல கொண்டு வரக்கூடியதா இருக்கும். அந்த தன்மை மோசமான விளைவுகளை நமக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இழப்போம். தேவனுடைய ஐக்கியத்தை இழக்கக்கூடியவர்களா இருப்போம். அப்போ சாபம் தான் மேலும் மேலும் நமக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது சரியான விதத்துல இருக்கும்போது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப குறையும்போது இந்த விதமாக பாவம் நிறைந்த காரியங்களுக்கு விருப்ப துணிவு வரும்னு பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு மிதமிஞ்சி போணுச்சுன்னா, கீழ்ப்படியணும் அப்படிங்கிற நினைச்சுட்டு சிலர் மிதமிஞ்சி இருப்பாங்க. இல்லையா? தேவன் எதிர்பார்க்க மிதமிஞ்சி போகணும்லாம் எதிர்பார்க்கலாம். நம்முடைய சக்தி எவ்வளவோ, அதற்கு உட்பட்டு நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ, அந்த காரியங்கள் மட்டும் செஞ்சா போதும். கீழ்ப்படிதல் அப்படின்னாக்க, தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுக்கு பிரியமானது என்ன? அத மட்டும் செஞ்சா போதும். நம்ம கீழ்ப்படியணுங்கிற பேர்ல, மிதம் மிஞ்சி போறது, சிலர் சொல்லுவாங்க, "ஏய் அதிக பிரசங்கித்தனமா செய்ற நீ." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வீட்லலாம். அது என்ன காரியம்? மிதமிஞ்சி போறது. அப்படி மிதமிஞ்சி போனாக்க, அது என்ன ஆகும்? தேவனை குறித்து ஒரு பேர் அச்சம் எழும்பக்கூடியதா இருக்கும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியம் மிதமிஞ்சி போச்சுன்னா, அதிகமா போச்சுன்னா, தேவனை குறித்து ஒரு அச்சப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதேபோல போலியான பயபக்தி வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் மிதமிஞ்சி போற ஒரு காரியமா இருக்கும். அதேபோல சடங்காச்சாரங்கள் உள்ள வந்துரும். அது புனித தன்மைங்கிற பேர்ல போலியான ஒரு காரியங்கள் உள்ள வரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, யோவான் 8:44 படிக்கலாம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்களை பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி அவன் முதற்கொண்டு மனுஷ முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆ. அப்ப இந்த விதமாக இருக்கிறவங்கலாம் பிசாசுனா உண்டானவர்கள் என்று சொல்றாரு. இப்ப நாம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்த்தோம்னா, இப்ப முதல்ல பாவம் உள்ள நுழைஞ்சது யார்ட்ட உள்ள நுழைஞ்சிருக்குது? பிசாசு கிட்ட தான். இல்லையா? லூசிஃபர்ட்ட தான் உள்ள நுழைஞ்சிருக்கு. அவன் பிதாவுடைய அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? சத்தியம் அவன்கிட்ட கிடையாது. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால, சத்தியத்திலே அவன் நிலைநிற்கல அப்படிங்கிறாரு சொல்றத பார்க்கிறோம். அவன் பொய்யா இருக்கிறான். பொய்க்கு பிதாமா இருக்க பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதேபோல சத்திய காரியங்கள்ல நம்ம மிதமிஞ்சி போனோம்னா, கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியம் மிதமிஞ்சி போனோம்னா, அங்க என்ன வந்துரும்? தப்பறைகள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிரும். சத்தியம் இருக்காது.
தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த காரியங்களுக்குள்ளே நாம இருக்கணும். அதற்கு சரியா கீழ்ப்படிந்து கொண்டு அதுல இருக்கணும். நாம சொந்தமாக கற்பனைகளை உள்ள நுழைத்தினோம்னா இப்படி இருக்கும் அப்படி சொல்லி கொண்டு போனோம்னா அது என்ன வந்துடும், மிதமிஞ்சி போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அது தப்பறைகள் உள்ள நிறைய வர ஆரம்பிக்கிறோம். அதை தான் இப்ப சாத்தான் சொல்றான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த காரியங்களை தவிர்த்து சொந்தத்தில் நாம எந்த காரியங்களும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. வேத வசனுக்கு சொந்தமாக எந்த ஒரு வியாக்கியானமும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்தோமானால் சாத்தானுடைய கிரியைகள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? சரி. அப்போ அது மட்டும் இல்லாம ஒரு பயம் இருக்கும். அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறப்போ மிதமிஞ்சி போகும்போது ஒரு பயம் இருக்கும். நம்ம செய்யற காரியத்துல தப்பு பண்ணிடுவோமோ, தப்பு பண்ணாக்க ஒரு அவர் நமக்கு தண்டிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும். அது என்னது, கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியம் மிதமிஞ்சி போகும்போது பயம் இருக்கும். பயம் இருந்ததுன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க இல்லையா? அப்ப அந்த காரியங்களை குறித்து கூட நாம ஒரு ஊமையாக இயேசுக்கு சொல்றாரு. லூக்கா 11:39-40 படிக்கலாம். லூக்கா 11:39-40. ஓ சாரி. நான் வேற ஏதோ படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப கீழ்ப்படியாமை அப்படி அதிகமா போகணும்னா போச்சுன்னா தகுதியற்ற மனிதர்களிடம் கீழ்ப்படிய நம்ம போற்றி துதிக்கும் அந்த பயபக்தியில் இருந்த காரியத்தை நாம பார்த்துட்டோம். மன்னிக்கவும். இங்க வரணும் இல்லையா? நம்ம அடுத்த இதுல போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கீழ்ப்படியாம போறது அப்படிங்கிறப்போ எங்க வரும், தகுதியற்றவர்களிடம் கீழ்ப்படிதலை காட்டுவது அப்படின்னு போயிடுவோம். தகுதியான நபர் யாருக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் தகுதியான இருக்குது. இப்ப கீழ்ப்படிதல் அதிகமா போகும்போது தகுதியற்றவர்களும் கீழ்ப்படிதலை காட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் சாத்தானுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல சிந்திக்காம செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய கீழ்ப்படிதல் வெளிப்படையாக மட்டும் இருக்கும், உள்ளார்ந்து இருக்காது, இறுதிபூர்வமா இருக்காது. இதெல்லாம் எதுல போகுது, அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற காரியம் இது மிஞ்சி போகும்போது அது தகுதியற்ற ஆட்களும் கீழ்ப்படிதலை காமிப்பான். அதான் சாத்தானுடைய காரியங்களை பார்த்து அவன் சத்தியம் அவனுக்கு இல்லை, சத்தியம் அவனுக்கு இல்லாதனால சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவங்களும் உண்டானவங்களும் அவனுடைய கிரியைகள் செய்ய மனதா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அநேகர் என்ன பண்றாங்க, சாத்தானுக்கு தான் கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய கிரியைகள் சாத்தானுடைய கிரியைகளா இருக்குது. அதனால்தான் யெஷோவா சொல்லும்போது உங்கள் பிதாவாகிய பிசாசானவனும் உண்டானவர்கள், பிசாசனுடைய கிரிகளை செய்யறதுக்கு நீங்க மனதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். சரி, லூக்கா 11:31-40 என்ன சொல்றாரு? அது மட்டும் இல்லாம சிந்திக்காம செயல்படுவாங்க. வெளிப்படையாக அவங்க செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு மாய்மாலமான வெளிப்படையான செயல்பாடுகள் அங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். லூக்கா 11:39-40 படிச்சோம்னா, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ என்று நாங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பரிசேயர் எப்படி இருந்தாங்க, வெளிப்புறத்துல பார்க்கும்போது ஒரு நீதிமான்களாக, நாங்களே தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக, நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிக்கக்கூடியவர்களா தாங்கள் இருப்பதாக காட்டிக் கொண்டார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை ஒருவன் முழுமையாக கடைபிடிக்க முடியாது, பூர்ணமான மனுஷனால மட்டும்தான் அதை கடைபிடிக்க முடியும். ஆனா இவர்கள் எப்படி எந்த விதமான பாவனை உண்டாக்குறாங்க, தாங்கள் எல்லாம் நீதிமான்கள் போலும் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிக்கிற போலும் கொண்டு வர்றாங்க.
அப்ப வெளிப்புறமாக வெளி தோற்றத்துல இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு உள்ள எப்படி இருக்குன்னு சொல்றாரு? உள்ளமோ கொள்ளையினால் இருக்கிறது. கொள்ளையினாலும் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறதுன்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப வெளியிலேயும் நீங்க பரிசுத்தமா இருக்கணும். உள்ளேயும் பரிசுத்தமா இருக்கணும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வெளியிலேயும் கீழ்ப்படிதலா இருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் இருதயத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கணும். ஆனா, இங்க கீழ்ப்படிதல் மிதமிஞ்சி போகும்போது தான் இந்த காரியங்களும் உள்ள நுழையுது. மாய்மாலமான காரியத்துல உள்ள நுழையுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி. லூக்கா 16, 15 படிக்கலாம். இதுல லூக்கா 16ல 15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப மனுஷர் முன்பாக இவர்கள் தங்களை நீதிமான்களாக காட்ட விரும்புகிறாங்க. உயர்ந்தவர்களாக நீதிமான்களாக காட்ட விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்னது? கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத மிதமிஞ்சி போறதுனால அங்கே சாத்தானுடைய கிரியைகளுக்கும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து ஒரு மாய்மாலத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். சாத்தானும் போலியான காரியங்களை தோற்றுவிக்கக்கூடியவன் தானே, இல்லையா? தேவனு தேவனுக்கு மேல தன்னை உயர்த்தி தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல நான் உயருவேன், வடபுறம் உள்ள ஆராதனை கொண்டதுக்கு மேல உயருவேன்னு சொல்லி சொன்னான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆசை கொண்டவனாக அவன் இருக்கிறான். அதுபோல அந்த கிரியைகளை தான் இவர்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப வெளிப்புறத்துக்கு பார்த்தோம்னா, அவங்க வந்து கீழ்ப்படுகிறார்கள் போல் தோணும். அதுவும் முழுசா கரெக்ட்டா கீழ்ப்படுகிறாங்க அப்படிங்கிறபோது தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? மிதமிஞ்சி போறதுனால அவங்க சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஏதாவது புரியுதா? சரி. கேள்வி ஒண்ணும் இல்லன்னா அடுத்த காரியத்துக்கு போப்போம். அடுத்தது பார்த்தோம்னா 3வது கிரேஸ் 3ஆம் நிலை கிரேஸ் கிருபை நயம் என்னன்னு பார்த்தோம்னா, போற்றி துதிக்கும் பயபக்தி இல்லையா? சரி. போற்றி துதிக்கும் பயபக்தி. யாருக்கு பக்தினா என்னன்னு தெரியுமா முதல்ல? யாராவது சொல்ல முடியுமா? மரியா, எப்சிபா, இருக்கீங்களா? மரியா, எப்சிபா கட் ஆயிட்டீங்களா? இருக்கோம் பிரதர். பேசுங்க. பக்தினா என்னன்னு தெரியுமா? அதாவது யாவே தேவனை பத்தியும் யேசுவா கிறிஸ்தையும் அவருடைய குணாதிசயங்களோட தெய்வீக திட்டத்தை நம்ம போற்றி மதிக்கணும். அதுதான் பக்தி. கரெக்ட். ஒரு பாதி சொல்லியிருக்கீங்க. பக்தினா யாரிடம் யாரை அல்லது எதை உயர்வாக உன்னதமாக போற்றி மதிக்கிறோமோ அதுதான் பக்தி இல்லையா? எல்லாவற்றை காட்டிலும் உன்னதமாக உயர்வாக நாம எதை மதிக்கிறோமோ எதை கருதுகிறோமோ அதுதான் பக்தி. இப்ப இந்த உலகத்துல நாம எல்லாத்தையும் உன்னதமா உயர்வாக யாரும் ஓட்டணும் மதிக்கணும்? முதல்ல யாவே தேவனே யேசுவா கிறிஸ்தையும் தான் போற்றி ஆமா. மதிக்கணும். யாவை அதுக்கப்புறம் தான் தேவனே. நம்முடைய ஏன்னா யாவை தேவன் நம்ம சிருஷ்டிச்ச சிருஷ்டிகர் இல்லையா? நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, சுவாசிக்கிற காத்த கொடுத்திருக்கிறாரு, பூமியை கொடுத்திருக்கிறாரு. எல்லாமே அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டது. அவர் நம்ம கொடுத்தது. ஆண்டு கொள்றதுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு இந்த உலகத்துல. எல்லாமே அவர் கொடுத்தது. ஆகையினால நம்முடைய அவரை தான் எல்லாத்துக்கும் மேல உன்னதமா உயர்வாக என்ன பண்ணணும்? போற்றி போற்றி மதிக்கணும். துதிக்கணும். அப்படி போற்றி மதிக்கக்கூடிய ஒரு காரியம் தான் பக்தி அப்படிங்கிறது இல்லையா? அதனாலதான் இங்க சொல்றது போற்றி துதிக்கும் பயபக்தி. அது யாவே தேவனும் ஆண்டவராக யெசுவா கிறிஸ்துவும் தான் நமக்கு அதை செலுத்த வேண்டும். ஏன் யெசுவா கிறிஸ்து செலுத்த வேண்டும்? நமக்காக தம்முடைய ஜீவனை ஏன்னா கொடுத்தவர். ஆமா, ஜீவனே கொடுத்திருக்காரு. அவர் சித்தத்தை மூலியமா தான் ஏற்றார். நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. நமக்காக பிதான் சித்தத்தை ஏற்று நமக்காக தம் ஜீவனை கொடுத்தவரை மீட்டு எடுத்திருக்கிறாரு. ஆயினால யாவே தேவனிடத்திலும் ஆண்டவராக யெசுவா கிறிஸ்துவில் மட்டுமே நாம் என்ன பண்ணோம்?
போற்றி போற்றி துதிக்கக்கூடிய அந்த துதிக்கணும். பயபக்தியை காட்டக்கூடியவர்களாக நாம இருக்க ம். வேற எந்த ஒரு காரியமும் அதற்கு தகுதியானது அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இப்ப பக்திங்கிறது நாம எதை இல்ல யார உயர்வாக மதிக்கிறோமோ, எல்லாற்றுமே உயர்வாக போற்றி மதிக்கிறோமோ, அதுதான் பக்தி. அது போற்றி துதிக்கும் போது, அது போற்றி துதிக்கும் பயபக்தியாக அது ஆகுது. போற்றி துதிக்கணும்னா, அது எங்கேருந்து வரணும்? இருதயத்திலேருந்து வரணும். இருதயபூர்வமாக உள்ளார்ந்து, நாம மதித்து உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஆனா, வெளிப்படையாக செய்யக்கூடிய சில சடங்காச்சாரங்கள், வெளிப்படையா காட்டக்கூடிய அந்த கீழ்ப்படிதல், அது போற்றி துதிக்கும் பயபக்தி கிடையாது. இது இருதயத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கணும். கர்த்தரை துதிக்கிறவங்க எப்படி துதிக்கணுங்க? ஆவியோடும், கருத்தோடும், உண்மையோடும் துதிக்கணும். இல்லையா? ஆவி இருக்கணும், கருத்து இருக்கணும், உண்மை இருக்கணும். அது இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கணும். ஒரு உதட்டலில் வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. அப்ப உன்னதமாக போற்றி துதிக்கக்கூடிய பயபக்தியா இருக்குது. அப்ப அத குறித்து பார்த்தோம்னா, தேவனிடமும், கிறிஸ்துவிடமும் பயபக்தியான ஒரு பிரமிப்பு மிக்க பரிசுத்தமான ஒரு உணர்வு அது. நம்முடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு மனநிலை. இதயத்திலும் மனதிலும் வரக்கூடிய ஒரு உணர்வான, ஒரு மனநிலையான ஒரு காரியமா இருக்குது தான் என்னது? போற்றி துதிக்கும் பயபக்தி அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 5:7 படிக்கலாம். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். உமது மிகுந்த கிருபையினாலே இல்லையா? ஆலயத்துல ம். பிரவேசி பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன்னு எனக்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இவரு ரொம்ப பயபக்தியோடு நான் பணிந்து கொள்வேன்னு சொல்லி அங்க உள்ள அந்த வார்த்தைகளே பார்த்தா தெரியும். இருதயத்திலேருந்து உள்ளார்ந்து வரக்கூடியதா இருக்குது. பயபக்தியும் பணிந்து கொள்வேன் அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவனாய கருத்துல ஒரு பயபக்தி அப்படிங்கிறத ஒரு பெருமையாக கூட அதை நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். தேவனாய கர்த்தரை குறித்த காரியங்கள் பயபக்தி உள்ளவன் என்னாங்க? சங்கீதக்காரன் சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த பயபக்தின்னு வரக்கூடிய காரியங்கள்லாம் போற்றும் பயபக்தி அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். சரி. யோனா தன்னை குறித்து என்ன சொல்றாரு? ஞாபகம் இருக்கா? நீ யாருன்னு யோனா சொல்லி கப்பல்ல இருக்க மாலுமிகள கேட்கும்போது யோனா தன்னை குறித்து என்ன சொன்னாரு? யோனா 1:9 படிக்கலாம். யோனா 1:9. அதற்கு அவன், நான் எபிரெயன். சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பூமியையும் பரலோகத்தின் உண்டாக்கின தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி பயபக்தி உள்ளவன். உள்ளவன் என்றான். அப்போ எவ்வளோ ஞானமா உன்னதமான பேசியிருக்கிறாரு. உயர்த்தி பேசுறான் பாருங்க இல்லையா? வானத்தையும் ஆமா. பூமியும் உண்டாக்கின, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாய கர்த்தரிடத்திலே பரலோகத்தின் தேவன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறாரு. பரலோகத்தின் தேவனா இருக்கிறாரு. அவர்கிட்ட நானு பயபக்தி உள்ளவன் என்று அங்கே சொல்கிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? ம். அப்போ தேவனை அறிந்திருக்கிற காரியம், தேவனை யாருங்கிறத அவன் அறிந்திருக்கிறான் அப்படிங்கிற காரியத்தை அங்கே ஒரு உன்னதமாக, உயர்வாக இல்லையா? அவனுடைய வார்த்தைகளையே தேவனை எந்த அளவுக்கு மதித்து, உயர்வாக மதிக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வரக்கூடியதாக அங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த காரியங்கள்லாம் படிச்சு பார்த்தோம் நமக்கே புல்லரிக்கிற மாரி இருக்கும். இப்ப அந்த காட்டுல புயல் அடங்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறான். என் நிமித்தம் தான் இந்த உண்டானுச்சு. என்னை தூக்கி கடல்ல போட்டுரு, புயல் அடங்கிடும் அப்படின்னு சொல்லி ம். சொல்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஆமா. தேவனை குறித்தும், தேவனுடைய கிரியைகளை குறித்தும் எல்லாம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அறிந்து வைத்திருக்கிறான். அவருடைய குண பண்புகளை அறிந்து வைத்திருக்கிறான். தேவரீ இரக்கமும், மன உருக்கமும், சாந்தமும், நீடிய பொறுமை, கிருபை உள்ளவரா இருக்கிறீர். அப்படிங்கிறதெல்லாம் பின்னால அந்த யோனா காரியங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப தேவனுடைய அந்த நற்பண்புகளை எல்லாம் அறிந்து உணர்ந்தவனா இருக்கிறான். அப்படி அறிந்து உணர்ந்தவனா இருக்கிறதுனால தேவனாய கருத்துல பயபக்தி உள்ளவனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம்.
ஒரு காரியத்தை குறித்து நாம் நாம பெருமை பாராட்டலாம்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. என்னன்னு தெரியுமா? ம். ஒரு காரியத்தை குறித்து நாம பெருமை பாராட்டலாம், மேன்மை பாராட்டலாம் சொல்லி வேத வசனமே சொல்லுது. அதான் இங்க யோனா நம்ம பிதாவையும் குமாரனையும் அறிஞ்சது குறித்தா வசனம் வசனம் வசனமா? அதான் தெரியல. அது எங்கேயோ படிச்ச எரேமியா மாதிரி 9:24 பாருங்க. எரேமியா 9:24. மேன்மை மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மேன்மை பாராட்டுறது மேல பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? பூமியிலே ஆஹ் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று நீங்க என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டக்கணும் அப்படிங்கிறாரு. அங்கதான் அங்க யோனா சொல்றாரு. இந்த இடத்துல கர்த்தர்ன்றது பிதாவை தான் குறிக்குது. ஆமாப்பா, யாவை தேவன் தான் குறிக்கும். வானத்தையும் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்று நான் அறிந்திருக்கிறதை நான் குறித்து என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை மேன்மை பாராட்டு. பாராட்டவன் இவைகள் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு நாங்க சொல்லுகிறதை நாம ஆமென். பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம யாவை தேவனை அறிந்திருக்கிறோம், அவனுக்கு ஒரே பேரான குமாரனை அறிந்திருக்கிறோம், ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்திருக்கிறோம், இவ்வளவு அருமையான சத்தியங்களை அறிந்திருக்கிறோம். அப்ப நாம் தேவனை அறிகிற அந்த அறிவிலே மேன்மை பாராட்டுகிறோமா அப்படிங்கிறது நம்மை குறித்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இந்த ஒரு காரியத்துல நம்ம நாம பாராட்டலாம், மேன்மை பெருமைப்பட்டுக்கலாம். பாராட்டலாம். உம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறாரு. ஆனா எதுல தாழ்மை பெருமை உள்ளவர்களுக்கு பாராட்டலாம் கிருபை அப்படிங்கிறாரு, அளிக்குது. மேன்மை பாராட்டலாம். இந்த காரியத்தை பூமியில அது எப்படி பூமியிலே நீதியும் நியாயம் கிருபையும் நியாயத்தும் நீதியும் செய்கிற கர்த்தர் அவர் என்று அறிந்து உணர்ந்துக்கிறதை குறித்து மேன்மை பெற அதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னதமான தேவனை நான் அறிந்திருக்கிறேன். மண்ணையும் கல்லையும் நான் அறியல, உன்னதமான தேவனை நாம் அறிந்திருக்கிறேன். அதை குறித்து நாம மேன்மை பெருமை பாராட்டலாம் பாராட்ட. என்று அங்க உம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி மேன்மை பாராட்டக்கூடிய அந்த காரியம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? போற்றும் பய பக்தி இருக்கும் இல்லையா? ஆமா. இப்படிப்பட்ட ஒரு அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு அது இருந்ததுன்னா, உம் தேவனை அறிகிற அறிவு, உன்னதமான தேவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிறவர் அப்படிங்கிற அந்த அறிவு இருதயபூர்வமா இருந்ததானால் அந்த இருதயத்திலிருந்து போற்றி துதிக்கும் பயபக்தி அங்க இருக்கும் உம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? இந்த பயபக்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்ததா? இந்த பயபக்தி இருந்துச்சு. இருந்தது. அப்ப உம் இருந்ததுன்னா அவர்களுக்கு ஜெபம் நிச்சயமா என்ன பண்ணும்? கேட்கப்படும் ஆமா. இல்லையா? அத குறித்த வசனம் எங்க இருக்கு? எபிரேயர் 5:7 பாருங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆ, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. அவர் ஆமென். மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்தாரு. ஆவிக்குரிய ஜீவியத்துல உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். இப்ப உன்னதத்திலே மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியம் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ உம் அவருக்கு உண்டான அந்த பயபக்தி தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்குது. தம்மை மரணம் வந்து உண்மைத்துவமா இருந்திருக்கிறாரு. ஆகையினால் அவர் மறுபடியும் தேவன் என்ன பண்றாரு? உயிரோட கொண்டு வந்திருக்கிறாரு, உயிர்த்தெழ வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம். இப்ப அது மட்டும் இல்லாம அவர் எப்போதும் நம்மோட கூட இருக்கிறார். யாவே தேவனா இருக்கட்டும் அல்லது ஆண்டவராய் இயேசுவா கிறிஸ்துவா இருக்கட்டும், அவர் எப்போதும் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அப்ப நம்மோடு கூட இருக்கிறாங்க வேத வசனம் தெளிவா சொல்லுது. இப்ப நம்மோடு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ
நிச்சயமா நாம எப்படி இருக்கணும்? இந்த போற்றும் பயபக்தியானது நம்மட்ட இன்னும் அதிகமாக அது பெருகிக் கொண்டு இருக்கு. எந்த உணர்வு அவர்கள் நம்மோடு எப்பவும் கூட இருக்கிறாங்க. அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால், இந்த போற்றும் பயபக்தி சரியான விதத்தில் நம்மட்ட இருக்கும். இருதயபூர்வமாக, உள்ளார்ந்தமாக அது இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறத பார்க்கிறோம். உபாகம் 4:7 பார்க்கலாம். உபாகம் 4:7 என்ன சொல்றாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அழகா கேட்கிறார் இல்லையா? தேவனாய ம். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறாரு. சமீபமா இருக்கிறார். நம்ம பக்கத்துல இருக்கிறார். சமீபமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்ம நம்ம பக்கத்துல பக்கத்துல இருக்கிறார். இருக்கிறாரு. அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல, தேவனை வாதி வானதைங்களும் கொள்ளாத அப்பேற்பட்ட உன்னதமான தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்க வேறே பெரிய ஜாதி எது? அப்படின்னு சொல்லி அழகா அங்க கேட்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்போ நாம தேவனை தொழுது கொள்ளுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இதற்கு இணையாக தான் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. இயேசு சொன்ன வசனங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குவா? இதற்கு இணையாக இயேசு இது விதமா சொல்லியிருக்கிறாரு. இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு அது இல்லப்பா. ஆத்துமாவோடும். ஆ, இவர் சமீபமா இருக்கிறார்ல, யாவே தேவனை குறித்து சொல்றாங்க. ஆமா. இல்லையா? ஆமா, சமீபமா ஆமா. நம்ம தேவனாய கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம், அவர் ரொம்ப சமீபமா இருக்கிறாரு. அப்படி அப்படி தேவனை சமீபமா பெற்று வேற எந்த ஜாதி இருக்குன்னு கேட்கிறாரு. இல்லையா? இயேசு சொல்றார், யுகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் நான் உங்களுடனே உங்களுடனே கூட அப்படி இல்லையா? ம், ம், நான் உங்களை திக்கற்றவராக விடேன். உங்களோட கூட ம். இருக்கிறேன். அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? ஆமா. அப்போ நாம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போதெல்லாம், தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், ஆமென். அதே போல சத்திய காரியங்களை நாம் ஒருவருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு நம்ம கூடியிருக்கிற போதெல்லாம், நம்மோடு கூட இருக்க என் நாமத்தினாலே எங்க 2 எங்க பேர் இருவர் 2, அல்லது 3 பேர் மூவர் ஒன்றாக கூடுவீர்கள் கூடி அவர்கள் மத்தியிலே ஜெபிப்பீர்களோ, அங்கே நான் வாசம் பண்ணுவேன். அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ம். இல்லையா? ஆமா. இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தேவன், அருமையான நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், நாம அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம், சத்திய காரியங்களை நாம ஆராதிக்கும் போதெல்லாம், சத்திய காரியங்களை படிக்கும் போதெல்லாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒருவர் சத்திய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நாம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. நாம ஜெபிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிறாரு. இல்லையா? இப்ப இந்த உணர்வு எந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும்? அவரை போற்றும் போற்றியும் பயபக்தி. பயபக்தியும் இருக்கணும். ம். போற்றும் பயபக்தி இருக்கும். இதுல எந்த அளவுக்கு உணர்வு இருக்குதோ, அது இருக்கும். இதுல அந்த உணர்வு இருந்ததுன்னா, நாம தேவனிடத்துல ஜெபிக்கும் போது, ரொம்ப பயபக்தியா ஜெபிக்கும். ஏனோ தானோன்னு ஜெபிக்க மாட்டோம். இல்லையா? ஒரு ம். கடமையாக ஜெபிக்க மாட்டோம். வீண் வார்த்தைகளை அனுப்ப மாட்டோம். சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நம்ம ஒரு அதிகாரிட்ட, ஒரு மேனேஜர், ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறோம். ஒரு அதிகாரிட்ட, ஒரு மேனேஜர்ட்ட நம்ம போய் பேசும்போது, அளவோடு அளந்து கரெக்ட்டா எப்படி பேசுவோம்? இல்லையா? தாறுமாறான காரியங்களை பேச மாட்டோம். அதே விதமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. உன்னதமான ஒரு தேவன், இரக்கமுள்ள ஒரு தேவன். அவருடைய அந்த பயபக்தி மிகுதியா இருக்குமானால், ஆவியோடும், கருத்தோடும், உணர்வோடும், உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். அவரை ஜெபிப்போம். வீண் வார்த்தைகளை அலப்ப மாட்டோம். சரியான விதத்தில் ஜெபிப்போம். தேவையானதை நம்ம ஜெபிப்போம். இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்றாங்க இல்லையா? உம்முடைய ஆசீர்வாதத்தை அள்ளிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் அவரை சபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபிக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் இருக்குமா? அந்த பயபக்தி இருந்ததுன்னா? இருக்காது. அப்ப உண்மையிலேயே ஆவியோடு கருத்து உணர்வு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த பயபக்தி இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப இதுதான் என்னது? சரியான ஒரு பயபக்தியா இருக்குது. ஒருவேளை இந்த போற்றும் பயபக்தி குறைவுபட்டதானால், இல்லையா? குறைவா இருக்கானால், அப்ப என்ன நடக்கும்? எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு பார்த்தோம்னா, தேவனை அவமதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இல்லையா? தேவனுடைய குணப்பண்புகள் அன்பா இருக்கும்போது நரகத்துல போட்டு வாட்டி வதைப்பாரு.
அப்படிங்கிற தூசணமான காரியங்களை பேச அவரோட குணப்பண்புகளை கெடுக்கும்படிக்கான பேச ஆரம்பிச்சிருவாங்க, சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட அந்த போற்றும் பயபக்தி இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப தேவனை உணர்ந்து கொள்ளுதல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். தேவன் எப்படி உன்னதமானவரா இருக்கிறார், பரிசுத்தரா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ளல, குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். போற்றி பயபக்தி குறைந்ததானால் இப்படி இப்படி காரியங்கள் வரும். தேவனை அவமதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, தப்பறையான காரியங்களை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. வேத காரியங்களை பேசும்போது அவர்களிடத்துல ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக்க அப்படி பலவிதமான தற்பறைகள் உள்ள வர ஆரம்பிக்கும். புறஜாதி மக்கள்கிட்ட இருக்கிற அந்த சடங்காச்சாரங்கள் உள்ள வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் வர ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த போற்றும் பயபக்தி இல்லை, அந்த உணர்வு இல்லை, அந்த குறைவு, அந்த உணர்வு குறைந்து போயிடுச்சு. ஆகையினால் வரக்கூடிய காரியங்களா இருக்கிறது. இப்ப இதற்கான வேத வசனங்கள் பார்த்தோம்னா மார்க் 7ல 10லேருந்து 13 வரைக்கும் படிக்கலாம். மார்க் 7ல 10லேருந்து 13 வரைக்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தகப்பனையாவது தாயாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அப்ப இந்த மாதிரியான தப்பறைகள் உள்ள ஆரம்பிச்சிடும். சடங்காச்சாரங்கள் போல, என்னமோ என்னமோ குர்பான்னு சொல்லிட்டு அது என்னது? அதாவது வேத பிரமாணம் சொல்லுது தகப்பனு தாயும் கனம் பண்ணணும் இல்லையா? ஆமா அவங்கள ஆமா நிந்திக்க கூடாது. அப்படி செய்யறவங்க கொல்லப்படணும், மரண தண்டனை சொல்லியிருக்கிறாரு. ஆனா பரிசேயர் என்ன சொல்றாங்கன்னா, தகப்பனுக்கு தாயாவது நோக்கி உங்களுக்கு என்ன உதவி வேணும், அந்த உதவிக்கு பதிலா குர்பான் ஒரு காணிக்கை, ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட். இப்ப எப்படி டைவோர்ஸ் ஆகிறவங்களுக்கு எல்லாம் ஜீவனாம்சம் சொல்லி அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, ஆமா. ஜீவனாம்சத்தை அது மாதிரி மாசம் அப்பா மாசம் அம்மாவுக்கு ஒரு வாங்கிக்கிறீங்களா, ஒட்டு அமௌண்ட் மொத்தமா கொடுக்கணும். வாங்கிக்கிறியா அப்படிலாம் கூட போறாங்க இல்லையா? ஆமா ஆமா. அது போல அதுக்கு குர்பான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா உனக்கு இவ்வளவு ம். பணம் கொடுத்துறேன். கொடுத்தாச்சுன்னா இனி நான் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டியதில்லை, நம்மளோட கடமை தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இவங்க ஒரு காரியங்களை என்ன பண்றாங்க, அங்க கொண்டு வர்றாங்க, ஒரு சடங்காச்சாரமாக இல்லையா? அதுதான் அங்க சொல்றாரு. அப்படி அப்படி சொல்லிட்டு தகப்பனுக்கா தாய்க்காவது அவன் யாதொரு உதவி செய்ய ஒட்டாம நீங்க தடுக்கிறீங்க, இது உங்க பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை இப்படி அவமாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ம். அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்ப தேவன் மேல் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளும் உண்டான அந்த உணர்வு இல்லாத ஒரு தன்மை இல்லையா? தகப்பனும் தாயும் ம். கனம் பண்ணணும், நிந்திக்க ஆனா கூடாது. பிரதர், அந்த பணம் தர்றதை விட அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்யறதுதான் மேலானது தேவனுடைய பார்வையில. ஆமாங்க, மரண பரியந்தம் அவர்களை ம். பாதுகாக்கிறது அவங்களோட கடமை இல்லையா? அதான் அதான் ஆஹ் அதை விட்டுட்டு நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டேன்னா சரியா போச்சு, அதான் இனி உனக்கு அது 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 கடமை சடங்காச்சாரம் தீர்ந்து மாதிரி போச்சு, ஆயிடும். தீர்ந்து போச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. ஆஹ் வயசானதுல ஆமா. அதுக்கப்புறம் அந்த பணம் அவங்கள வந்து பாதுகாத்துருமா கடைசி வரைக்கும்? கூட இருந்து பாதுகாக்க வேண்டாமா இல்லையா? ம். ம். இப்படி தகப்பனுக்கு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு நீங்க தடுத்துறீங்க அப்படிங்கிறாரு. இல்ல, அதே உங்க சமயம் அவங்களுக்குள்ள கனத்தை நம்ம பண்ணாலும் ஆயுசு நாட்களையும் நீட்டிக்க பண்ணுவேன்னு தேவன் சொல்றாரு. ஆமா, அந்த ம். வசனங்களுக்கு இப்ப என்ன காரியம்னா அந்த பயபக்தியான உணர்வு இல்லாதனால, பயபக்தி ஆஹ் குறைஞ்சு போனதுனால ஆஹ் தேவன் கொடுத்திருக்க அந்த சத்திய காரியங்கள்ல அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் உணர்வு குறைஞ்சு போகுது. அப்ப அங்க ஆமா. பாரம்பரியமா சில தப்பறையான காரியங்கள் உள்ள வருது. அப்படி உள்ள ம். வர்றது மூலமாக வேத வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இல்லையா? ஆஹ் தேவ வசனத்தை நீ என்ன பண்றீங்க,
அவமாக்குகிறீர்கள். அவமாக்குறீர்கள். அப்ப போற்றி உம் துதிக்கும் அந்த பயபக்தி குறைஞ்சதுன்னா இந்த விதமாக தேவனை அவமதிக்கக்கூடிய காரியங்களை இறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் மாறிடுவாங்க. தேவனை தூசிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? இது யார் பேரால செய்யறாங்க? தேவன் பேர்ல தான் செய்யறாங்க. இப்படி ஆமா, செஞ்சா அவங்களுக்கு கடமை தீர்ந்து ஏன்னா இது போச்சு தேவன் அப்படின்னு. கொடுத்த கட்டளை தானே இது. தேவன் கொடுத்த கட்டளையை மாற்றி இவர்கள் அதை வேறு விதமாக கொண்டு போயிட்டு இதுதான் சரின்னு சொல்லி போகும்போது தேவனை தேவ வசனத்தை அவங்க அவமாக்குறாங்க. அவமாக்குறாங்க. இது ஆமே. ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு காரியம் தான் சொல்லியிருக்கிறாரு. இது போலவே ஆஹ் நீங்கள் இன்னும் அநேக காரியங்களை செய்றீங்கன்னு சொல்றாரு. இதே போல அநே நியாயப்பிரமாணம் வந்து 613 30 ஒரு கட்டளை. ஆனா இவங்க 1300க்கு மேல வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இது ஆஹ் போல ஆட் பண்ணது. ஆனா 10 கட்டளையில கட்டளை இதுதான், உன் தகப்பனையும் தாயையும் கனம் ஆமா. பண்ணுவாயாருன்னு தான் இருக்குது. அப்ப அதே அவங்க என்ன பண்றாங்க? அவமாக்கி போடுறாங்க அப்படிங்கிறத நாம அப்ப அதை அவமாக்குனா அப்புறம் எல்லாமே ஆமா, வேஸ்ட் தான். ஆமா. சரி. அதே மார்க்ல 15ல 6 படிக்கலாம். மார்க் 15ல 6. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை மாத்தி படிங்க, படிங்க. படிங்க. கரெக்ட்டா படிங்க. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. இப்போ பிலாத்து வந்து எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறான் இல்லையா? அப்ப யார ஆமா, விடுதலை பண்ணணும்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்க? அவங்க பரபாச விடுதலை பண்ணுங்கன்னு பரபாச சொல்லுவாங்க. விடுதலை பண்ணணும்னு கேட்கறாங்க. இவன் என்ன பண்ணான் கேட்கும், இவன் கலகம் பண்ணான் அப்படின்னு சொல்லி கலகம் பண்ணவனை விடுதலை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நன்மையான செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையின்னு வந்தாங்க சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லையா? உம் எதனால அப்படி சொன்னாங்க இவங்க? இந்த மாதிரி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் படிக்கிறோம். 11வது வசனம். பரபாசை ஆமா, தங்களுக்கு விடுதலையாக்க பரபாசை வேண்டும் என்று தங்களை ஜனங்கள் விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்படி ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிரதான ஆசாரியர் ஏவி விட்டார்கள். பிரதான ஆசாரியர் ஏவுதலுக்கு இவர்கள் செவி கொடுக்கிறார்கள் என்றால் இப்ப யார உயர்வாக மதிக்கிறாங்க? தேவனே இல்ல. ஆசாரியர்களை உயர்வா. பிரதான ஆமா, ஆசாரியை உயர்வா மதிக்கிறாங்க. இவர்களை போற்றும் பயபக்தி தேவன்றது குறைஞ்சிட்டு எங்க போகுது? இங்க ஆசாரியர்கள் மேல வந்து. ஆசாரிடத்துல போய் கொண்டு இருக்குது. ஆஹ் ஆகையினாலதான் அவர்கள் இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அதனாலதான் இல்லைங்களா? இன்னைக்கும் எல்லாரும் ஃபாதர்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க ஆமா, சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நம்புறாங்க. ஆமா. இன்னைக்கு அநேகர் வந்து பாஸ்டர் சொன்னா சரியா இருக்கும், உங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்களே ஒழிய இவர்களா உம் வேத வசனத்தில் இப்படி சொல்லி இருக்குது, இப்படி இருக்குது ஆராயணும் அந்த இதுல. ஆராயறது கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறார். என்னை ஆமா, குறித்து அது சாட்சி ஜீவன். கொடுப்பீர்கள் அவைகளே அப்படிங்கிறார். கரெக்ட். உம் அப்ப இதெல்லாம் என்னது? அந்த போற்று பயபக்தி குறையறதுனால குறைஞ்சதுனால. உம் வரக்கூடிய விளைவுகளா இருக்குது அப்படின்னு சொல்லி விளைவுகள். பார்க்கிறோம். ஆமா. சரி. புரியுது இப்பதான். யூவா 1ல 14 15 படிக்கலாம். யூதா உம் 14 15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ம். அப்ப அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியாய் செய்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தம் இல்லையா? இப்படி இந்த ஆஹ் விதமாக அவர்கள் செய்த கிரிகள் நிமித்தம் அவருக்கு விரோதம் அவபக்தியில பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் இல்லையா? இவருடைய அவபக்தியான கண்டிக்கிறதற்கும். கிரியைகள் அவபக்தியாய் அவர் செய்து கொண்ட அந்த வார்த்தைகள் தப்பறையான காரியங்கள் இது எல்லாத்துக்குமே அவர்களை கண்டிக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று இங்கே வருகிறார். ஏனோக்கும் உம் முன்னறிவிச்சிருக்கிறான். ஏனோக்கு இருந்த உம் காலம் எப்போ? ஜலபிலத்துக்கு முன்பு. அப்பவே அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? எப்பா அப்ப எவ்வளவு தேவனோட சஞ்சரிச்சதுனால இவ்வளவு இதோ ஆமா. தீர்க்கமா அதனாலதான் சொல்றாரு. அவர் காணப்படாமல் போனார். தேவனை சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணப்படாமல் போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்பவே உம் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ அவபக்தி அதாவது பக்தி குறையும் போது தேவனை தூசிக்கிற விதமான காரியங்கள், அவபக்தியாக அவங்க பேசக்கூடிய காரியங்கள் இதெல்லாமே உள்ள வந்துருது அப்படிங்கறத நான் பார்க்கிறோம்.
இப்ப தேவனுக்கு கொண்டிருக்க அந்த உணர்வோடு இருக்கிற அந்த பயபக்தி, தேவனை உயர்வாக மதிக்கு உணரக்கூடிய அந்த சிந்தனைகள் இல்லையா, அந்த உணர்வு. பக்திங்கிறதே ஒரு உணர்வு தான். தேவனை உயர்வாக மதிக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் பக்தி இல்லையா? அதான் நாங்க படிக்கிறோம். தேவனிடமும் கிறிஸ்துவிடமும் பயபக்தியான பிரமிக்கு மிக்க பரிசுத்தமான ஒரு உணர்வு மற்றும் ஒரு மனநிலையா இருக்குது. இப்ப இது குறையும் போது இந்த விதமா தேவனை தூசிக்கிற காரியங்கள், அவபக்தியா செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்குது. இந்த குறைபாடு இருக்கும்போது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த போற்று துதிக்கும் இந்த பயபக்தி அப்படிங்கிறது அதிகமா போச்சுன்னா, மிதமிஞ்சி போச்சுன்னா, அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, அங்கேதான் வருது தேவனை குறித்த ஒரு பேரச்சம் வரும். தேவன் உன்னதமானவரா இருக்கிறாரு. அந்த உணர்வுலாம் இருக்கும்போது, போற்றி தூக்கி பயபக்தி வரணும் இல்லையா? அதை விட்டுட்டு அவரை குறித்து அஞ்ச ஆரம்பிப்பாங்க. பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஐயோ! இவ்வளோ உன்னதமானவரா, இவ்வளோ பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ பெரியவரா இருந்தாலும் அவருடைய குணப்பண்புகள் எப்படி இருக்குது? இரக்கம், மன உருக்கம், சாந்தம், நீடிய பொறுமை, கிருபையும் உள்ள தேவன். பூமியிலே நீதியும், நியாயத்தையும், கிருபையும் செய்கிற தேவன் நான் என்று என்னை உணர்ந்திருக்கிறது குறித்து மேன்மை பாராட்டு சொல்றாரு இல்லையா? அப்ப தேவன் இரக்கமுள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் போய் அங்க என்ன பண்ணுதோ ஒரு பயம் வரக்கூடியதா இருக்குது. மிகுந்த அச்சம் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அங்க அச்சம் கொள்ளக்கூடியவர் இருக்கும்போது ஒரு போலியான பயபக்தி வர ஆரம்பிக்குது. போலியான பயபக்தி வந்துன்னா அப்ப அங்க சடங்காச்சாரம் உள்ள வந்துருது. அந்த புனித தன்மை எல்லாமே கெட்டு போகுது. எதனால? மிதமிஞ்சி போட்டு பயபக்திங்கிறது மிதமிஞ்சி போறதுனால அந்த மிதமா வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, மத்த 25ல 24ல இருந்து 30 வரைக்கும் படிக்கலாம். மத்தேயு 25ல 24ல இருந்து 30 வரைக்கும். ஒரு ஒரு தாளந்தை தாளந்தை வாங்கினவன். வாங்கினவன் நிலுந்தது. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சிரிக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சிரிக்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆம். அப்ப இங்க என்ன சொல்ற ஒரு பயம் இல்லையா? உம் உம் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன் இல்லையா? இவன் எப்படி உம் உம் அறிஞ்சிருக்கிறான் தேவனை? ரொம்ப கடினம் கண்டிப்பான உள்ள ஒரு அறிவேன் கண்டிஷனா. அப்படிங்கிறான் இல்லையா? உம் ஆனா உம் உண்மையான பௌற்று பயபக்தி உள்ளவங்க அவங்க எப்படி இருந்திருக்காங்க? தேவன் அது இரக்கம், மன உருக்கம், சாந்தம், நீடிய பொறுமை, கிருபை உள்ள தேவன் அப்படின்னு ஆஹ் யாரெல்லாம் அறிஞ்சிருக்காங்க? வேத வசனம் பிரகாரம் யோனா அறிஞ்சிருக்கிறாரு இல்லையா? ஆமா. யோனா உம் அதை குறிப்பிடுவார். தேவர் இரக்கம், மன உருக்கம், சாந்தம், நீடிய பொறுமை, கிருபை உள்ள கிருபையும் தேவன். உள்ளவன். ஆமா, ஆமா, யோனா நீங்க வந்து சாட்சியம். இந்த மாதிரி இரக்கம் காமிச்சிட்டு நீங்க அந்த நினைவை படம் அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஓடி ஆஹ் போனேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? ஆஹ் ஆஹ் அதே போல தாவீது பாவம் செய்த போது அவர் என்ன மூன்று தண்டனை அவருக்கு முன்னால வைக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய கையில விழுவேனாக, அவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்படிங்கிறாரு இல்லையா? பெரியது. ஆமா, ஆஹ் அவரும் அப்ப அறிக்கையிடுறாரு. இவர்கள் எல்லாம் தேவனுடைய அந்த நற்பண்புகளை இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? அறிஞ்சிருக்கிறாங்க. உம் அது பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான்? கடினமுள்ள நீ மனுஷன் விதைக்க. என்று அறிவேன் அப்படிங்கிறான். உம் யாருக்கு கடினம் உள்ளவரு? பாவம் செய்யறவங்களுக்கு தான். பாவம் செய்யறவங்களுக்கு. ஆமா. தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணன் என்று படிக்கிறோம் இல்லையா? உம் அப்படிங்கிறப்போ பாவம் செய்யறவர்களுக்கு கடின முகத்தை காமிப்பாரு. ஆனா நீதி நியாயம் பக்தி செய்யறவர் கடின முகத்தை காமிக்க மாட்டாரே.
இல்லையா? ம். அப்ப இவன் இங்க என்ன பண்றான்? சோம்பலா இருக்கிறான். அப்ப இது என்னது? அந்த பக்தி அப்படிங்கிறது மிதமிஞ்சி போகுது. ஒரு பேலன்சிங்கா இல்ல. மிதமிஞ்சி போகும்போது ஒரு பய உணர்வு ஏற்படுது. ஆகையினால சோம்பலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அதனால தான் அங்க சொல்லுது பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழிக்காரனே அப்படிங்கிற அவனுக்கு சொல்லும்போது ஆமென். சோம்பல் மட்டும் இல்ல பொல்லாதவனா இருக்கிறான். பொல்லாதவனா இருக்கிறதுனால தான் அவன் கிரியைகள் இப்படி இருக்குது. பொல்லாதவனா இருக்கிறதுனால தான் அவருடைய கடினமான அந்த முகத்தை அவன் பார்க்கறான். நீர் கடினமுள்ள மனுஷன் அறிவேன் அப்படின்னு சொல்லி பொல்லாத காரியம் இருக்கு. சோம்பலான மனிதனா இருக்கிறான். சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப இவனுக்கு இதோட விளைவுக்கு என்ன வருது? புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். இவனை புறம்பான இருளிலே புறம்பான தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்றான் அங்கே சொல்கிறதையா நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியமும் இல்லாம போகுது. புறம்பான இருளில் என்ன அர்த்தம்? இவனுக்கு எந்த விதமான சத்திய வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரோ அதுவும் மங்கி போய் இருளடைஞ்சு போயிரும். அதனாலதான் ஒரு தாளந்தை வாங்கி உள்ளவன்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி 10 தாளந்து உள்ளவன்ட்ட கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனை குறித்த ஒரு பேரச்சம் மிதமிஞ்சி போகும்போது தேவனை குறித்த ஒரு பேரச்சம் உண்டாகுது. சோம்பல் உள்ளவனா கர்த்தருடைய காரியத்தை செய்யாதபடி சோம்பல் உள்ளவனா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரிங்களா? சரி. மத்தேயு 23ல 13ல இருந்து 15 பாருங்க. அது மட்டும் இல்லாம போலியான பயபக்தி இருக்கும். சோம்பலா மட்டும் இல்லாம போலி இருக்கும். போலித்தன்மை இருக்கும்னு படிக்கிறோம். மத்தேயு 23ல 13ல இருந்து 15. மாயக்கா படிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே, போதும் உங்களுக்கு போதும் ஐயோ! போதும் சிஸ்டர். நிறைய இருக்குது. எல்லாமே படிச்சோம்னா டைம் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா. ம். அப்போ மாயக்காரன் வேத பாரகர் பரிசேயரேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த விதமான ம். ஒரு மாய்மாலமான காரியங்கள் அங்கே போலியான பயம் என்ன போலியான பயபக்தி அங்க இருக்குது. ஆமா. இவங்க என்ன பண்றாங்க? மனுஷர் பிரவேசிப்படி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க. நீங்களும் அதை பிரவேசிக்கிறதுல பிரவேசிக்க போவதில்லை, அதுல மற்றவங்களையும் போகிறதுக்கு பிரவேசிக்க விடுறதில்ல. விடுறதில்ல. ஆமா. ம். இவங்களோட கிரிகள் எப்படி இருக்குன்னு சொல்றாரு? பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுவீங்க இல்லையா? ம். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா விதவைகள் வீடை பட்சித்து பட்சித்து போடக்கூடியவர்களா போடுகிறீர்கள். இருக்கீங்க ஆமா. அப்படிங்கிறாரு. அதே போல ஒருவனை உங்கள் மார்க்கதான ஆகும்படிக்கு சமுத்திரத்தையும் மணலையும் சுற்றி திரிகிறீர்கள் என்று அங்க சொல்லி பார்க்கிறோம். என்னது? தப்பறைகளை உள்ள கொண்டாந்துறீங்க. அதான் அங்க சொல்றாரு. போலியான பயபக்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் 11 சடங்காச்சாரங்கள் வந்துடுது. சமுத்திரத்தையும் மணலையும் திரித்து சத்தியத்தை வியாக்கியானம் பண்றதுல தப்பறையான காரியங்களை உள்ள வந்து கொண்டு வர்றீங்க. இப்ப இந்த ட்ரினிட்டியை பார்த்தோம்னா அவங்களுக்கு என்னென்னமோ வியாக்கியானம் எல்லாம் பண்ணுவாங்க. திரியாகி தேவனை குறித்து சொல்லும்போது என்னமோ பலவிதமான பயங்கரமான வியாக்கியானம் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி ஆகும் அப்படி ஆகும் சொல்லிட்டு அதுக்கு பலவிதமான கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதுதான் சொல்ல சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. நரக உபதேசத்தை குறித்து சொல்லும்போது அதற்கும் பலவிதமான கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப தப்பறைகளை ஒருவனே அவங்கள மார்க்கத்தான் ஆக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன பொய் சொல்லணுமோ அத்தனை பொய்களையும் அவங்க சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல 23ஆம் வசனத்துல நாம பார்த்தோம்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒத்தராமில வெந்தயத்துல சீரகத்துல தசமபாகம் செலுத்துறீங்க. நியாயப்பிரமாணத்தை கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டீங்க அப்படிங்கிறாரு இல்லையா? இதுல என்னது? போலியான இந்த பயபக்தி இருக்கும்போது இந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களை அந்த தசமபாகம் வாங்குறதுல
அப்படியே எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சு வாங்குறீங்க. ஆனாலும் அதுல நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்க விசேஷித்த காரியங்கள் சொல்றாரு. நீதி, இரக்கம், விசுவாசங்கிறது விசேஷித்த காரியங்கள் சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த விசேஷித்த காரியங்களை நீங்க என்ன பண்றீங்க? விட்டுட்டீங்க விட்டுட்டீங்க. அப்படின்னு சொல்லி நாம அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க இந்த தசமபாகம் வாங்குறதுதான் குறியா இருக்கீங்க. விசேஷித்த காரியங்களை செய்யாம விட்டு விடுறீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. இப்ப இதெல்லாம் எதனால வருது? பயபக்தி அப்படிங்கிறது போட்டு பயபக்தி குறைஞ்சு போனதுனால. மிதமிஞ்சி ம். போறது. குறைஞ்சு போறதுனால அல்ல, மிதமிஞ்சி போறது. மிதமிஞ்சி போறதுனால பலவித சடங்காச்சாரங்களை கொண்டு வந்து நாங்க தான் உண்மையான இன்னைக்கு அநேகர் சபையை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க இல்லையா? நாங்க தான் உண்மையான ஆமா. சபை, நாங்க தான் மெய்யான ஆட்கள், நாங்களாம் சபை வகுப்பார், அப்படியே ரெக்க கட்டி நேரா பறந்து போயிடுவோம், நீங்களாம் நரகத்துக்கு போயிருவீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாமா. இதெல்லாம் என்னது? தேவபக்திங்கிறது பரிசுத்தவான்கள் மிதமிஞ்சி ஓட்டமே போறது. முடியலன்றாங்க இன்னும். ஆமா, மிதமிஞ்சி போகக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல 25வது வசனம் பார்த்தோம். பலவிதமான சடங்காச்சாரங்களை கொண்டு வந்துருவாங்க. போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினால் சுத்தமாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது இல்லையா? ஆமென். ம். இந்த போஜன பாத்திரம் வெளிப்புறத்தெல்லாம் சுத்தம் பண்றீங்க அப்படிங்கிறது எதை சொல்றாரு? வெளிப்பார்வைக்கு நீங்களாம் நீதிமான்களாக வெளி காணப்படுறீங்க, சுத்தத்த சொல்றாரு. சுத்தபத்தமா வெளிப்புறத்துல இருக்கீங்க. எல்லாம் பார்க்க ஆமா. இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு. ஆமா, ஆமா. சுத்தபத்தமா இருக்கீங்க. மற்றவங்கள தொடக்கூட மாட்டீங்க. இல்லையா? இன்னைக்கு ஆமா, ஆமா. பிராமின்ஸ் எப்படி ஒரு ஆச்சாரம்ன்னு சொல்லிட்டு தீட்டுன்னு ஒதுங்கி போறாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கிறாங்க அவங்க. மற்றவங்க தொடக்கூட மாட்டாங்க. இல்லையா? அந்த விதமாக ம். இருந்து வெளிப்புறமா சுத்தமா ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா, கொள்ளையினாலும் அநீதிதான் நிறைந்திருக்கிறது அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். அதேபோல 27ல அவங்கள என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கீங்க கல்லறை. அப்படிங்கிறாரு. இல்லையா? வெளிய பார்த்தோம்னா நீட்டா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அசுத்தமா இருக்கும். எலும்புகளால நிறைஞ்சிருக்கும். அசுத்தமா இருக்கும். அப்படிதான் நீங்க இருக்கீங்க. வெள்ளையறைக்கப்பட்ட கல்லறை போல கல்லறை. இருக்கிறீங்க அப்படி அங்க சொல்றத நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம 29ல சொல்லும்போது, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி, நீதிமான்களின் சமாதிகளை சங்காரிக்கிறீங்க. இல்லையா? அதுபோல எங்க பிதாக்கள் நாட்கள் இருந்தோமானால், அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகள் இரத்த பலிக்கு உட்பட்டிருக்க மாட்டோம்னு சொல்றீங்க. ஆகையினாலே தீர்க்கதரிசிகளை கொலை செய்றவர்கள் புத்திரரா இருக்கிறீங்க என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சி கொடுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லையா? ஏற்கனவே உங்க பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பரிசேயர் கூட ஒரு இடத்துல சொல்லும்போது, இயேசு சொல்லும்போது, எருசலேமுக்கு விரோதமா எந்த ஒரு தீர்க்கதரிசியும் மடிஞ்சு போறதில்ல அப்படிங்கிறாரு. இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க தீர்க்கதரிசிகள கொலை பண்ணி போட்டுருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த காலகட்டத்தில பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க, அந்த காலகட்டத்தில நாங்க இருந்தோமோ, நாங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுறாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில அப்படி எப்படி பொருத்தி பார்க்கலாம்? பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தியது, உபத்திரப்படுத்துவது எது? பாப்பசி. இல்லையா? ம். பாப்பசியான பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினது, உபத்திரப்படுத்தினது மார்ட்டின் லூத்தர்லேருந்து ஆமா, 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 பிங்லி இல்லையா? எல்லாத்தையும் ஆமா. அதனாலதான் உபத்திரப்படுத்தினது அவங்க யாரு? வனாந்தரத்துக்கு ஓடி போனாங்க. 1000 எத்தனையோ ஆமா. நாட்கள் வந்து வனாந்தரத்துக்கு ஓடி ஆ. போயிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு கல்லறை கட்டியிருக்காங்க. இல்லையா? ஆமா. அவங்கலாம் கல்லறை கட்டி இது பண்ணிட்டு இது பண்றாங்க இல்லையா? அதே போல தான். அதுதான். பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தணும் இவங்க தான். அதுக்கப்புறம் கல்லறை கட்டி அதெல்லாம் வந்து விக்கிரக ஆராதனை மாரி கூப்பாடு கூப்பிடுறதும் ஆமா. இவங்களா தான் பேதுரு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆமா. தலையாய பேதுரு ஆரம்பிச்சதுதான் ரோமன் கத்தோலிக் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவ மட்டும். ஆமா. பேதுருவ கொன்னது யாரு? ப்ராபசி தான். யூதர்கள் தானே. அங்கேருந்து ஒரு ஆமா, யூதர்கள் இல்லையா? அது அப்படித்தானே ஆமா, யூதர்கள்லேருந்து அந்த பாவ மனுஷன் டெவலப் ஆகி தானே இறுதியில பாப்பசியா மாறுது. இல்லைங்களா? ஆமா. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ ம். உதாரணத்துக்கு நம்ம காலத்துல எடுத்துக்கங்க. இவங்க அன்னை தெரசான்னு சொல்றோம் இல்லையா? அத ஆமா. வெளியே அத விரட்டி விட்டது யாரு? பாப்பசி. ம். ஆனா இப்ப அவங்களுக்கு புனிதர் பட்டம் குடுத்துருக்காங்க. இல்லையா? உண்மைதான். ம். இது நம்ம காலத்திலே நடக்கிற ஒரு காரியங்கள். இது போல தான் அப்பயிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. சரி, பிதாக்கள் அடிச்சு கொன்னு இப்ப போடுவாங்க. குழந்தைகளுக்கு புரிதல் பட்டம் கொடுத்தாங்களே, அவரையும் வந்துட்டு இது பண்ணது.
ப்ராபசி தான். பேர் கூட என்னது என்னமோ ஆமா. செயின்ட் அதுல சபை செயின்ட் ஃபார்ம். வரலாறு தெரியாம தான் இன்னைக்கு இருக்கிற ஆமா. ஆட்களுக்கும் அந்த சபை வரலாறு தெரியாம தான் அவங்க தூக்கி வச்சுட்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. சபை வரலாற்றை படிச்சு பார்த்தாங்கன்னா, இவ்வளோ மோசமா இருந்திருக்குதா? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கே இப்போ ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. இப்ப பெக்மான்ஸ் பாட்ட இருக்கு. வந்துட்டு பெக்மான்ஸ் சபையை விட்டே தூக்குனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சியில வந்துட்டு அவர கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா மீட்டிங்கும் போடுறாங்க. அவர் பாட்டை இப்ப பகிரங்கமும் வர்ஷிப் எல்லாத்துலயும் பாடுறாங்க. ஆமா. அது அது இதே மாதிரியான காரியங்கள் தான் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஆஹ் நாட்களே பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த நாட்கள அந்த வேதபாரக பரிசேயர்கள் அந்த விதமா இருந்தாங்க. காலம் செல்ல செல்ல அது அப்படியே பாப்பசியா மாறி வந்துருச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரிங்களா? சரி. மத்தேயு 24:51 பார்க்கலாம். மத்தேயு 24:51 ஆயிட்டே இருக்கு. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆ. அப்ப இந்த பொல்லாத ஊழியக்காரனை குறித்து இங்க சொல்றாரு இல்லையா? இயேசு உம் எஜமானன் வர நாள் செல்லும்னு சொல்லிட்டு, அந்த உணவு ஊழியக்காரரை அடிக்கவும், உதைக்கவும், புசிக்கவும், வெறியரோட புசிக்கவும் இப்படி இருந்திருக்கிறான். அதனால அவனுக்கு அவனுக்கு என்ன சொல்றாரு? அவனை கடினமா 2ஆம் வருகையில வந்திருக்கும்போது கடினமாய் அவங்களை தண்டித்து, அவன் மாயக்காரரோட அவனோட பங்கை நியமிப்பான் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஆட்களுக்கும், போலியான ஆட்களுக்கும் இதுதான் அது விளைவுகளை இந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதேபோல மார்க் 7:3 படிக்கலாம். மார்க் 7:3. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். ஆ. அப்ப முன்னோர்கள் பாரம்பரியத்தை அதிகமா கைக்கொண்டு வந்தார்கள்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அங்கே சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் போலியான பயபக்தி, அந்த சடங்காச்சாரம், முன்னோர்கள் பாரம்பரியமான அந்த சடங்காச்சாரம், இது எல்லாமே அவர்கள் கைக்கொண்டு வர்றாங்க. இப்போ அந்த போலியான பயபக்தி அப்படிங்கிறது அதிகமா மிதமிஞ்சி போகும்போது, போலி ஆகுது. இந்த விதமா பல விதமான சடங்காச்சாரங்களை, பாரம்பரியங்களை அவர்கள் கைக்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதுதான் அங்க பரிசேயர் சொல்றாரு. 5ஆம் வசனம் படிக்கும்போது, அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் இல்லையா? இப்ப முன்னோர்களின் பாரம்பரியத்தை இறுகி பிடிக்கிறாங்க. அந்த போலியான பயபக்தி இருக்கிறதுனால, முன்னோர்கள் பாரம்பரியத்தை இறுகி பிடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா, ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வேத வசனங்களை, பிரமாணங்களை அவர்கள் விட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல 8வது வசனத்தை 8:9 பார்த்தோம்னா, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறாரு. தெளிவா சொல்றாரு. கட்டளையை தள்ளிடுறீங்க, பாரம்பரியத்தை கைக்கொண்டு வர்றீங்க, கிண்ணங்களையும், செம்புகளையும் கழுவுறீங்க. இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். இப்படி நீங்க செஞ்சு, உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியத்தமாக்குறது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்க இயேசு அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? இங்கேயும் அதே சொல்றாரு. இதே விதமாக 7:13 பார்க்கும்போது, நீங்கள் போதித்த உங்கள் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே பாரம்பரியத்தினால் தேவ தேவ வசனத்தை வசனத்தை அவமாக்குறீங்க. அவமாக்குகிறீர்கள். இது அதுபோல போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பயபக்தி போற்றும் பயபக்தி மிதமிஞ்சி போகும்போது அது லைன் மாறி போகுது. வேற ரூட்ல போயிருது. சாத்தானுடைய வேற தாற்பயங்களுக்கும் காரியங்கள் பாரம்பரியங்களுக்கும் அப்படி வேற ரூட்ல போயிரும். படைத்தவரை விட்டுட்டு படைக்கப்பட்ட பொருட்கள் மேல போகுது. ஆமா. அந்த விதமா போயிட்டு பாரம்பரியங்களை கைக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப மிதமிஞ்சி போகக்கூடாது. குறைஞ்சும் போகக்கூடாது. அது லெவலா மிதமான இருக்கணும். சரியான போக்கு அதை கடைபிடிக்கணும். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சத்திய வெளிச்சம் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கு. தேவன் சத்திய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் வெளிச்சத்தை விட்டு பின்தங்கியும் போயிடக்கூடாது. ஆமா, முன்னாலே அவன் குடுகுடுன்னு ஓடிடக்கூடாது இல்லையா? ஏன்னா முன்னால ஆமா. இருட்டு பின்னால இருட்டு. தேவன் வெளிச்சத்தை நம்முடைய பாதைகளுக்கு தீபமா இருக்கு.
வேத வசனம் நம்ம பாதைகளுக்கு தீபமா இருக்கு. நடக்க நடக்க அந்த தீபம் நமக்கு வெளிச்சத்தை காமிச்சு கொண்டே போகுது. அந்த வெளிச்சம் காமித்து கொண்டே போகும்போது அந்த வெளிச்சத்தோடு நடக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். வெளிச்சத்தை விட்டு ஆமா. முன்னாலும் ஓடக்கூடாது, பின்தங்கியும் போயிடக்கூடாது. அதுதான் ஒரு மிதமான ஒரு போக்கு. இப்ப போற்றும் பயபக்தி அந்த விதமாக சரியான விதத்திலே இருக்குமானால், அது சரியான விளைவுகள் நமக்கு கொண்டு வரும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவா நம்மளை வழிநடத்தி கொண்டு போகும். அப்படி மிதமிஞ்சி போனாக்க அந்த போலியான காரியங்கள், பாரம்பரியங்கள் இதெல்லாம் உள்ள வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, கலாத்தியர் 1:14 படிக்கலாம். கலாத்தியர் 1:14. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தெரிந்தவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆ, பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் இருந்தேன் அப்படிங்கிறார் இல்லையா? என் உம் ஜனத்தார்ல வயதுள்ள அநேகரை காட்டிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய், அப்ப யூத மார்க்கத்தை அறிந்து தேறி ரொம்ப பயபக்தி உள்ளவனா இருந்திருக்கிறார். அப்படி பயபக்தி மிதமிஞ்சி போனதுனால எங்க என்ன நடக்குது? என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் மிகவும் பக்தி பக்தி வைராக்கியம் வைராக்கியம். உள்ளவனா இருந்தேன் இல்லையா? ஆமென். பாரம்பரிய நியாயங்களும் பக்தி வைராக்கியம் உள்ளவரா இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த பக்தி வைராக்கியத்தை தேவன் என்ன பண்றார்? இவருடைய இறுதிய நிலைமையை கண்டு இவர் சரியான விதத்துல திருப்பி இருக்கிறாரு. திருப்பும் போது இது அப்படியே சரியான விதத்துல கொண்டு போனாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம் இல்லையா? அப்போ பிதாக்குள்ள இவரோட பக்தி வைராக்கியம் எங்க இருந்திருக்கு? பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றது நாம பார்க்கிறோம். கொலோசையர் 2:8 படிக்கலாம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஆஹ் லௌகீக ஞானம், உலகத்தனமான ஞானம் இல்லையா? ஆமா. 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 அதுபோல மாயமான தந்திரத்தினாலும் உலகத்தனமான உம் காரியங்கள் மாயமான தந்திரத்தினால உங்களை கொண்டு கொள்ளை ஒருவனும் கொண்டு உங்களை கொள்ளை போயிடாதபடி கொண்டு எச்சரிக்கையா இருங்க. போகாதபடிக்கு இது எல்லாமே எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர்கள் பாரம்பரியமான இருக்குது. நாம ஆமா. ஏற்கனவே அப்படிதான் இருந்தோம் இல்லையா? இந்த ஆமா. செத்தவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரியமான காரியங்கள் பலரும் பலவிதமா, ஒருத்தங்க கிழக்கு பக்கம் திருப்பணும்பாங்க, ஒருத்தங்க மேற்கு பக்கம் திருப்பணும்பாங்க, ஒருத்தங்க இப்படி போகணும் அப்படி போகணும்பாங்க. பல விதமான சடங்காச்சாரங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க ஆமா. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க, பலவிதமும் பலவிதமான கருத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி பாரம்பரியங்கள் இருக்கும், சடங்காச்சாரங்கள் இருக்கும், அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. அது போல தான் இந்த உலக வழிபாடுகள், அந்த வழிபாடு கூடிய அந்த காரியங்களிலும் ஆனா எல்லா அதெல்லாம் ஒண்ணும் விதமான அது கிறிஸ்துவ பாரம்பரியங்களை பற்றி பற்றினது இருக்கு. இல்ல. உம் கிறிஸ்துவை பற்றி இல்லை இல்லையா? ஆமா. அந்த உம் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றி தான் இருக்குது ஒழிய கிறிஸ்துவை பற்றியதாக இல்லை அப்படிங்கிறத பவுலோ அப்போஸ்தலன் தெளிவாக நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த பாரம்பரிய நியாயம் நம்மளை ரட்சிக்காது, மீட்டுக்காது, ரட்சிப்பு கொடுக்காதுங்கிறத பேதுரு சொல்றாரு இல்லையா? நம்மளை மீட்ட இயேசுவா கிறிஸ்து இந்த பாரம்பரியத்தினால் நம்மளை மீட்கல, உலக வழிபாடுகளை இதனால நம்மளை மீட்கல. 1 பேதுரு 1:18 பார்க்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் ஆஹ் குற்றமில்லை மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற்றப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போ பாரம்பரியம் அனுசரித்து வந்த வீணான நடத்தை, இதெல்லாம் வீணான நடத்தை அப்படிங்கிறாரு இல்லையா? இந்த அதானே வீணான சொல்றாரு. நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினால் பொன்னினால் மீட்கப்படல, யேசுவாச வெளியேற்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாமளெல்லாம் மீட்டு எடுத்திருக்கிறாரு. இந்த முன்னோர்கள் பாரம்பரியத்துல நாம இருந்தோம் இல்லையா? கேட்கறவனா வாங்கியிருக்கான் ஆமா. வீட்டை. அப்ப அங்க அனுசரித்து தான் வந்துகிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட அந்த நிலத்திலிருந்து எந்த ஒரு பணம் காசோ வெள்ளியோ பொண்ணோ கொடுத்து ஆண்டவர் நம்ம மீட்கல. எஸ்ஆர்சு வெளியேற்பட்ட ரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மை மீட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத அங்க அப்போ பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இப்ப இந்த காரியங்கள் இப்ப நாம போற்றும் பயபக்தி அப்படிங்கிற காரியத்தை நாம பிரதர், பார்க்க. அதோட இல்லாம நம்ம அங்க திருவிழா வரி அந்த சந்தா இந்த சந்தான்னு கட்டிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல, படிக்கிறதோட சரி. ஆமா, அதெல்லாம் அப்படி போயிட்டே தான் இருக்கும். அது ஆமா. பாரம்பரியமா அனுசரித்து வரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஏற்கனவே அதுல இருந்தோம். பொண்ணுனால வெளியினால மீட்கல. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட இந்த ரத்தத்தினாலே ரத்தத்தினால நம்மை நம்ம ஆ மீட்கப்பட்டது. மீட்டு எடுத்திருக்கிறாரு. நமக்கு விலை குறையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆகையினால நாம என்ன பண்ணோம்? அந்த போற்றும் பயபக்தி எல்லாமே போயிறக்கூடாது. மிதமிஞ்சி பாரம்பரியத்தை நோக்கி அப்படியும் போயிறக்கூடாது. சரியான விதத்தில ஆவியோடு, கருத்தோடு, உணர்வு, உண்மையோடு அவரிடத்தில அந்த போற்றும் பயபக்தியை காட்டக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு நம்மகிட்ட வரணும். நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு நம்மகிட்ட வரணும். உதாரணத்துக்கு சரிங்க. நாம பார்த்தோம்னா அதே சமயம் இப்ப வந்துட்டு நம்மளும் அந்த பாரம்பரியத்துல தான் இருந்தோம். இப்ப அந்த பாரம்பரியத்துல உள்ளவங்கள பார்க்கும்போது அந்த ஐயோ ஆண்டவரே எங்களை எடுத்தீங்களப்பா அவங்களே எடுங்கன்னு ஆட்டோமேட்டிக்காவே அவங்க மேல ஒரு இரக்கம் வருது. அது கரெக்ட் தானா? அது கரெக்ட் தான். அவங்கள குறித்து அவங்களுக்காக அதிக இரக்கப்படலாம். அந்த இல்ல இரக்கமானது எதை நோக்கி போணுச்சுன்னா, நாம அவங்களுக்காக நம்ம அவர்களோட அதிகமா ஐக்கியப்பட வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்க தான் வருது. அவங்களுக்கு எப்படியாவது வந்துட்டு சொல்லணும், நாம அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு எண்ணம் அதிகமா வருது. அது தவறு கிடையாது. அவர்கள் மேல வைத்த அன்பினால நம்ம ஜெபிக்கிறோம். ஆ, அந்த ஜெபம் வந்து நாம வந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். உமக்கு ஆமா. ஆமா, சித்தமானால் அவர்களை அவரு அ சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. அது கரெக்ட்டு. ஆ, இன்னும் சிலர் இருக்காங்கல்ல, சிலர் ஜெபிப்பாங்க. இந்தியா மீட்கப்படும் ஆ. ஆண்டவரே! இந்தியா அது தப்பு. கள்ளக்குடில இருக்க அது ஜனங்கள் எல்லாரும் ஆ, மீட்கப்படும் ஆண்டவரே! அப்படிலாம் ஜெபிக்கிறாங்க இல்லையா? அது தப்பு. ம். ஆ அததான் அததான் நான் சொல்றேன் நானு. அவருடைய ம். சித்தத்தின்படி உமக்கு சித்தமானால் ஆண்டவரே! இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப தேவரே அனுக்கிரகம் செய்தருளும். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தருளும். ஆ, இல்லையா? ஆமா. ஆ இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் பிராக்டிகலாக நாம ஜெபிக்கிற காரியம். இல்லையா? ம். 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 அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமே மனம் திரும்பணும், இது பண்ணணும் அப்படின்னு சித்தத்துக்கு விரோதமா செய்யக்கூடாது. சேர்க்கிற காரியங்கள் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அவருடைய சித்தத்தின்படி கேட்டு உடனே பதில் கொடுத்தது தானியேல் குறித்து படிக்கிறோம் இல்லையா? காபிரியேல் தூதன் ஆமா. தானியேல்ட்ட வந்து என்ன சொல்றாரு? "நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே உனக்கு பதில் கொடுக்க எனக்கு உத்தரவு வந்துருச்சு" அப்படிங்கிறாரு. ஆ, இல்லையா? அப்ப ஆமா. அங்கேருந்து வந்து உடனே உத்தரவு குடுக்குறாரு. அவரு சிங்க எதுக்காக குகையில ஜெபம் போட்டபோது கூட பண்ணாரு? சிங்கத்தின் வாயை உடனே கட்டி போட்டுட்டாங்கல்ல. ஆமா. இது ஆ, எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆமா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்போது அருகாமையில் இருக்கிறாரு. நமக்கு உடனே ம். பதில் குடுக்குறாரு. அவருடைய சித்தத்தின்படி செய்றோம். அப்ப அவருடைய சித்தத்தின்படி நாம கேட்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏன் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம்? அப்ப கேட்கணும் அப்படின்னாக்க, நமக்கு எது நல்லது, எது கெட்டதுங்க நமக்கே தெரியாது. அவருக்கு தெரியாது. அவருக்கு தான் தெரியும். ஆமா. ம். அவருக்கு தெரியும். ஆகையினால அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது, நமக்கு நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நாம ஆமா. பிரதிஷ்டை பண்ணத அவருடைய சித்தத்தை ஏற்று நடப்போம் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஆமா. அந்த அப்படி உலகத்துக்கு மாறி. நம்ம ம். எதுவுமே கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல. சரி. ஆமா. எல்லாத்தையுமே அவர்ட்ட ஒப்பு குடுத்துருக்கிறோம். இல்லைங்களா? பிதாவே உம் சித்தத்தை செய்ய வருகிறேன் தானே. ஆமா. சரி. அப்போ இப்போ மணி ஆச்சு. இப்ப நம்ம 2 காரியங்களையும் பார்த்திருக்கோம் இல்லையா? கீழ்ப்படிதல். சரிங்க பிரதர். இன்னொரு ஆ, டவுட்டு. அதாவது கேளுங்க. வந்துட்டு யேசுவா கிறிஸ்து வந்துட்டு இந்த ஒரு வசனம் கொலோசியர்ல வரும்ல. என்னது? மனுஷனா கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்ன்னு. ஆ, அது அப்ப பேதுருல அவரு வருது. வந்துட்டு அப்ப யேசுவா கிறிஸ்துவும் அப்ப அப்ப சபை வகுப்பாரும் ஆவி ஜீவியா தான் இப்ப வாசம் பண்ணிட்டு இருக்காங்க பரலோகத்துல. ஆமா. அப்ப நம்ம அவரை நோக்கி வந்துட்டு ஆவியானவரேன்னு பாடலாம்ல, தப்பு கிடையாது. நீ யேசுவா கிறிஸ்துவையும் பரிசுத்தவான்களையும் நோக்கி. பரிசுத்தவான்கள் நோக்கி நம்ம பாடணும்னு எங்கேயுமே சொல்லப்படல. இல்ல, பரிசுத்தவான்களை நோக்கி இல்ல. நம்ம யேசுவா கிறிஸ்து வந்து ஆவி ஜீவியா தானே இருக்கிறாரு. அவரும் வந்துட்டு யாவே தேவனும். ஆமா. இப்ப அந்த இருவரும் பாட்டு செயல்படாத. ஆவியானவர்னே அவங்க பாடுறாங்க இல்லையா மற்றவங்க? இல்ல, அவங்க அது வந்து தப்பா உணர்ந்து பாடுறாங்க. இப்ப நமக்கு வந்து தெரியுது. அவங்க வந்து ஆவி ஜீவியா இருக்கிறாங்க அப்படின்னு. சரி. அப்ப இப்ப நம்ம நீங்க நீங்க சரி, ஆ, நீங்க கரெக்ட் தான். நம்ம ஆ, தெரிஞ்சிருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து ஆவியானவரேன்னு பாடலாமான்னு கேட்கிறீங்க. ரைட்டா? ஆமா, ஆமா. அதான் உங்க டவுட்டு. இப்ப நீங்க இயேசு ஆ, கிறிஸ்து ஆவியானவர் அறிஞ்சு ஆவியானவர்ன்னு நீங்க பாடும்போது, ஆ, உங்களை பார்க்கிற மற்றவர்கள்
நீங்க இயேசு கிறிஸ்துவ நோக்கி பாடுறீங்களா, பரிசுத்த ஆவியார்னு சொல்லி பாடுறீங்களான்னு அவங்கள எப்படி அறிஞ்சு கொள்வாங்க? ஓஹோ! அப்ப அவங்க அவங்க அவங்களுக்கு பாணியில தானே யோசிப்பாங்க. ஆமா. அப்ப ம், அவங்க ம். குற்றப்படுத்துவாங்க இல்லையா? ஆ. அது அவங்களுக்கு இடரலா இருக்கும் இல்லையா? நாம பரிசுத்த ஆவி ஒரு சரி ஆள் இல்ல. கிடையாதுன்னு சொல்லிட்டு, நான் நீங்களே பாட்டு பாடுறீங்களே இப்படி, அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. நான் கேட்கறது நம்ம தனிமையில நம்ம வந்துட்டு யாவே தேவனே யெகோவா கிறிஸ்துவையும் போற்றி துதிக்கும்போது, மகிமைப்படுத்தும்போது பாடலாம் தானேன்னு சொல்றேன். நீங்க தனிமையா இருக்கும்போது, நீங்க ஆ, நம்ம சொல்லியிருக்க காரியம், ஆ. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. அந்த இதுமா கருத்தும், ஆவிக்குரிய அந்த உண்மைத்துவம் இருந்து, நீங்க ம், பாடலாம். அதுல தப்பு கிடையாது. ஆனா நம்ம ம். செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு இடதற்கு ஏதுவாக இடரெல்லாம் இல்லாதபடி இருக்கக்கூடாது. அது ஆமா. புரியுது. அத நீங்க பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆ, ஓகே பிரதர். ஆ சரி. சரி ரைட்டு. ம். இப்போ நாம இதோட இந்த காரியங்களை நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். இப்போ 3வது குணப்பண்புகளாக 3ஆம் நிலை குண இயல்புகளாக கீழ்ப்படிதல், போற்றி துதிக்கும் பயபக்தி அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். கர்த்தர் சித்தமா நாம அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து நாம தொடர்ந்து பார்ப்போம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.